எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து கோட் ஜாம் ஃபியூச்சர் மைண்ட்ஸில் ஒர்க் ஷாப் ஆறில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு நெட்ஒர்க் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செஷனை வந்து உங்களுக்கு நடத்த போகிறது மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் கல்வி பயில்ற கவின் ஜெகதீஷன் என்ற இதான் உங்களுக்கு இந்த செஷன் நடக்க போகிறது. அடுத்தது இந்த செஷன் சம்மந்தமான உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் உங்களுக்கு கேள்விகளை வந்து போஸ்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த செஷன் முடிகிற நேரத்தில் வந்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஓகே. ஓ ஓகே. கவின். குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ ஓகே, நமக்கு ஓகே இந்த ஸ்லைட்ஸ் தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஈவினிங் எல்லாருக்கும் அகெயின் கடைசியாக சொன்ன மாதிரி நான் கவினன், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கு நான் இந்த செஷனில் பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு நெட்ஒர்க் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மாதிரி ஃபெமிலியராக இருக்கலாம். புழக்கம் இல்லாதாக்கள் நாங்கள் ஸ்லைட்ஸில் போகும்போது ஒன்றோட பார்த்தோம். இது என்ன எங்களுக்கு ஏன் இது தேவை, சைபர் செக்யூரிட்டின்னு வந்துட்டா இந்த கன்செப்ட்ஸ் மிக மிக முக்கியம். கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான கன்செப்ட் ரெண்டு தான் இது. ஸோ நாங்கள் ஒன்றோட பார்த்தோம். ஸோ ஸ்லைட்ஸுக்குள்ளே இந்த செஷனுக்குள்ள போக முன்னாடி எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது, உங்களுக்கு எதுவும் நான் நடுவில் சொல்லிக்கொண்டு போகும்போது உங்களுக்கு விளங்காம எதுவும் இருந்தா, உங்களுக்கு நான் சொன்னது கேட்காமலோ அவங்களுக்கு சில புரியாமலோ விளங்காமலோ இருந்தா உங்களோட கொஸ்டின்ஸ் அப்படியே போடுங்க. ஜூம் சாட்ல போடுங்க, இல்லாட்டி ஸ்லைடோட லிங்க்ல போடுங்க. எனக்கு சொல்லிக்கொண்டு போகும்போது 7 மணி நேரம் நான் அப்படியே உங்களுக்கான விடையை கொடுப்பேன். இல்லாட்டி உங்களுக்கு செஷன் முடிஞ்ச பிறகு எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஆன்சர் கடைசியில் கொடுப்பேன். பட் உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் கட்டாயம் கேளுங்க. இந்த செஷன் முடியும் வரைக்கும் கட்டாயம் தெரியுங்க. பிகாஸ் செஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி காம்படிஷன்ல நாங்கள் சில எப்படி சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, எக்ஸாக்ட் டெமோ ஒன்று காட்டும். நீங்க எப்படி காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க, நீங்க சைபர் செக்யூரிட்டி காம்படிஷன் எப்படி நடக்கும்ன்ற ஒரு எக்ஸாக்ட் டெமோ ஒன்று உங்களுக்கு காட்டும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செஷன் கடைசி வரைக்கும் இருங்க. அண்ட் இன்றைக்கு நாங்கள் பேச போகிற டாபிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட சைபர் செக்யூரிட்டி காம்படிஷனுக்கு. ஸோ ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் டாபிக்கு மூவ் பண்ணோம், ஸ்லைடுக்கு மூவ் பண்ணோம். ஸோ நான் இன்றைக்கு கவர் பண்ண போகிறது 2 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், நெட்ஒர்க் செக்யூரிட்டி, கிரிப்டோகிராஃபி. பட் இந்த ஸ்லைட்ஸில் போகும்போது உங்களுக்கு தெரியும், நெட்ஒர்க் செக்யூரிட்டி கிரிப்டோகிராஃபி என்ற கான்செப்ட் ஒரு மிக முக்கியமான விஷயம். நெட்ஒர்க் செக்யூரிட்டியில் மிக பெரும்பான்மையான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இந்த கிரிப்டோகிராஃபியை வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைட்ஸில் போகும்போது நாங்கள் இவ்வளோ பார்ப்போம். ஸோ முதலாவது நாங்கள் நெட்ஒர்க் என்ன என்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ நெட்ஒர்க் என்று சொன்னால், இப்போ உலகத்துல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, நிறைய டிவைசஸ் இருக்கு, போன்ஸ் இருக்கு. ஒரு நெட்ஒர்க்ன்ற டிரெக்ட் டெஃபினிஷன் அப்படின்னா, 2 இல்ல அதுக்கு மேற்பட்ட டிவைசஸ் ஒன்று கொண்டு கனெக்ட் ஆகியிருந்தா அது ஒரு நெட்ஒர்க். சிம்பிளா அப்படி சொல்லலாம். கனெக்ட் ஆகிருக்கேன், கனெக்ட் ஆகி இந்த சென்ஸ் நான் அது வயதால கனெக்ட் பண்ணினா ஒரு ஒரு அது ரெண்டுக்கு இடையில பிசிக்கல் கனெக்ஷன் இருந்தா மட்டும் போதாது, அந்த ரெண்டுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கும். இப்ப கம்ப்யூட்டர் பி என்ற 2 டிவைசஸ் இருக்குன்னு வச்சுங்கன்னா, அது எப்படி ஒரு நெட்ஒர்க்கா நாங்க சொல்லுவோம் வேண்டாம். கம்ப்யூட்டர் ஏல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டாவை நாங்கள் கம்ப்யூட்டர் பிக்கு அனுப்பி, அது கம்ப்யூட்டர் பில எங்களுக்கு அதை கன்சியூம் பண்ண இருந்தா அது எங்களால் பார்க்க இருந்தா, அண்ட் கம்ப்யூட்டர் பில இருந்து கம்ப்யூட்டர் ஏக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பக்கூடிய மாதிரி இருந்தா, இந்த கம்யூனிகேஷன் நடக்கிற பட்சத்துல அது ஒரு நெட்ஒர்க்கா நாங்கள் கருதுவோம். சிம்பிளா அப்படி சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு டயக்ராம் ஒன்று காட்டியிருக்கு. ஸோ இந்த டயக்ராம்ல உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஸோ இதுல வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ், இல்லை போன்ஸ், லேப்டாப்ஸ், நடுவில் இந்த ரவுட்டர்ஸ் மாதிரி பிரிண்டர்ஸ். இந்த பிரிண்டர்ஸ் கூட அது கம்ப்யூட்டரா ஒரு போனை இருக்கணும் இல்லை,
ஒரு நெட்ஒர்க்ல இன்னொரு டிவைஸ் கனெக்ட் ஆனாலும் இட்ஸ் பார்ட் ஆஃப் அது வந்து நெட்ஒர்க்ல ஒரு நெட்ஒர்க்ல ஒரு பகுதியாக கருதப்படும். ஸோ நெட்ஒர்க்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்தது நாங்கள் ஒரு நெட்ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சிம்பிளா உங்களோட வீட்டை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்க வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் உங்களோட வீடுகளில் இருந்தால் இந்த செஷனை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒருவேளை உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல இருந்தோ உங்களோட ஃபோன்ல இருந்தோ உங்களோட லேப்டாப்ல இருந்தோ இப்போ நீங்க இந்த ஜூம் செஷனை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு வைங்க. நீங்க இப்போ நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆகிறீங்க. நீங்க பார்க்குற ஒரு டிவைஸ் உங்களோட பிசியா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஒரு ஃபோனா இருக்கலாம். இப்போ ஒரு நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த நெட்ஒர்க் என்ன? இப்போ அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் இருக்கு. அந்த வைஃபை ரவுட்டர் வந்து நடுவில் இருக்கு. அந்த வைஃபை ரவுட்டர் இன்டர்நெட்டு கனெக்ட் ஆயிருக்கும். இன்டர்நெட்ன்றது இப்போ உதாரணத்துக்கு நீங்க யோசிக்கலாம். நீங்க எஸ்எல்டி மொபிட்டலோ டயலாகோ யார்கிட்டயோ இன்டர்நெட் எடுப்பீங்க. இல்லை ஸோ அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் போகும்போது வைப்போம். அவங்க தான் இன்டர்நெட், அவங்க தான் உங்களுக்கு தரோம். அது வந்து உங்களோட ரவுட்டர் இல்லை, அது வைஃபை ரவுட்டரா இருக்கலாம், மோடமா இருக்கலாம். வைஃபை ரவுட்டர்னு வைப்போம். வைஃபை ரவுட்டர் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ உங்களோட வைஃபை ரவுட்டருக்கு உங்களோட அப்பாவோ உங்களோட அண்ணாவோ தங்கச்சியோ நீங்க இப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ உங்களோட டிவைசஸ் அந்த வைஃபை ரவுட்டர் கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைசஸும் ஒரு நெட்ஒர்க்னு இருக்கு. உங்களோட லேப்டாப், உங்களோட தங்கச்சியோ அண்ணாவோ யாரோ பாய்க்கிற ஃபோன் எல்லாரும் ஒரே நேரத்துல நீங்க கனெக்ட் ஆகி இன்டர்நெட்டோட ஒர்க் பண்ணி இருக்கும் போது அது எல்லாத்தையும் நாங்க ஒரு நெட்ஒர்க்கா கருதலாம். ஸோ மல்டிபிள் டிவைசஸ், நிறைய டிவைசஸ் ஒன்று கொண்டு கனெக்ட் ஆயிருந்து அது ரெண்டு அந்த டிவைசஸ்களுக்கு நடுவில் நான் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒன்று கொண்டு அதை கம்யூனிகேட் பண்ணும்போது அது ஒரு நெட்ஒர்க்காக கருதப்படும். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக போன வேண்டாம். சரி, இப்போ இந்த ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு கம்ப்யூட்டர் எப்படி டேட்டா போகுது, எப்படி இன்ஃபர்மேஷன் போகுது என்று நான் கொஞ்சம் டீப்பாக பார்ப்பேன். ஏர்மன்ல நான் சிம்பிளாக உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ண பார்க்கேன். உங்களுக்கு எதுவும் கேள்வியில் இருந்தால் உங்களுக்கு எதுவும் கேள்வியில் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. யாரோ நான் லவ் என்ற விலங்குன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் கேட்க பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கேட்காடி திரும்ப இருக்க போடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுவேன். ஓகே. இப்ப நெட்ஒர்க்கு நடுவில் ஒரு நெட்ஒர்க்ல கம்யூனிகேஷன் நடக்கும்போது இந்த டேட்டா பேக்கெட் என்ற ஒரு கன்செப்ட் நீங்க கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நாங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பேசணும் எடுப்போம். ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு பேசணும் எடுப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ஆள் நீங்க வீட்டுல இருந்து இன்னொரு ஆளுக்கு ஒரு லெட்டரோ ஒரு பார்சலோ அனுப்புறீங்கன்னு வைப்போம். அந்த பார்சல் அனுப்பும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன அவருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சாமானை இன்க்ளூட் பண்ணுவீங்க. நீங்க அந்த பார்சல்லையோ அந்த லெட்டர்லயோ அட்ரஸை போடுவீங்க. ஸோ இந்த பேசிக் விஷயங்கள் இருக்கு மேடம். இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் லெவல்லையும் நடக்கும், நெட்ஒர்க்லயும் நடக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஏ இன்னொரு கம்ப்யூட்டர் பிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பும்போது அதை என்ன மாதிரி பண்ணணும்னா ஒரு பார்சல் மாதிரி பேக்கெட் பண்ணி அந்த மற்ற கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, அதுக்குள்ள அனுப்ப வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேட்டா இந்த பேக்கெட் பண்றது இன்னும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நீங்க போட்டோஸ் நிறைய அனுப்புவீங்க, இல்லாட்டி யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்பீங்க. இப்போ ஒரு யூடியூப் வீடியோ ஒரு 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 பட ட்ரெய்லர் ஒன்று வந்திருக்கு, நீங்க பட ட்ரெய்லர் ஒன்று பாக்குறீங்க, அதை ஹெச்டியில பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ஹெச்டியில பார்க்கும்போது நிறைய இன்டர்நெட் போகும், நிறைய டேட்டா போகும். அந்த டேட்டா வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த டேட்டா பேக்கெட் ஏன் யூஸ்ஃபுல்ண்டா, உதாரணத்துக்கு இப்போ நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், ரைட், நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே நேரத்தில் வரப்போகுது. பட் நாங்க கனெக்ட் பண்ணியிருக்க வயசுக்கு பேண்ட் வித்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. பேண்ட் வித் பேண்ட் வித்ன்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவ்வளவு டேட்டா எங்களுக்கு அனுப்ப லைக் அது அந்த அந்த வயருக்குள்ளால கொண்டு போகலாம் வந்து. இல்லாட்டி இன்னொரு விதமா நீங்க யோசிக்கலாம், டேட்டா ஸ்பீட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க சில வேலை இந்த டேட்டா ஸ்பீட் மெஷர் பண்ற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ற யூஸ் பண்ணிருப்பீங்க சார். உங்களுக்கு தெரியும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டை தாண்டி எங்களுக்கு அனுப்பல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய டேட்டா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அனுப்பும் போது அதை கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியா உடைச்சு குட்டி குட்டியா உடைச்சு ஒவ்வொன்று அனுப்பும். இப்ப யோசிப்போம், ஒரு 10 MB டேட்டா ஒன்று இருக்கு, அது கம்ப்யூட்டர் ஏல இருந்து கம்ப்யூட்டர் பிக்கு போக போகுதுன்னா அது உள்ள ஒரு கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ண வேண்டாம், அந்த 10 MBயையும் ஒரே நேரத்தில் அனுப்பாது.
அது என்ன பண்ணுவேன்டா, அந்த 10 எம்பியும் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு ஒரு பார்சல் அனுப்புற மாதிரி அனுப்பும். அந்த ஒரு பார்சலுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், அதுக்குள்ள டேட்டா இருக்கும். மற்ற சைட்ல இருக்கிற கம்ப்யூட்டர் அதை ஒண்டா கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் திரும்ப உண்டாக்கி உங்களுக்கு காட்டும். ஸோ இப்படித்தான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட பேசிக்கொண்டு இருக்கும். ஸோ இந்த டயக்ராம்ல உங்களுக்கு விலங்குக்குள்ள மாதிரி கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளவுட் ஒன்று இருக்கு. இதுக்கு கிளவுட்ல ஒரு சைட்ல ஒரு கம்ப்யூட்டர், இன்னொரு சைட்ல இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் முதலாவது கம்ப்யூட்டர்ல இருந்து நடுவுல பாருங்க பொக்ஸஸ் ஒன்றோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஒவ்வொரு பொக்ஸஸையும் நீங்க ஒரு கம்ப்யூட்டர்னு வைக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர், ஏன்னா இன்டர்நெட்ன்றது நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஒன்று சேர்ந்ததுதான் இன்டர்நெட்ன்றது. ஒரு நெட்ஒர்க், இப்போ நெட்ஒர்க் நாங்க உதாரணத்துக்கு முதல்ல சொன்னோம். உங்களோட வீட்டுல உங்களோட தங்கச்சி, உங்களோட குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் டிவைஸ் ஒன்று கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க வைஃபைல. அது ஒரு சின்ன நெட்ஒர்க்னு வைக்கலாம். இன்டர்நெட்ன்றது ஒரு பெரிய நெட்ஒர்க்னு வைக்கலாம். உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸும், இப்போ உங்களோட ஃப்ரெண்டு பிஎஸ்சி பார்த்துட்டு இருப்பார், கூகுள்ல கம்ப்யூட்டர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இப்படி இந்த எல்லா கம்ப்யூட்டரையும் ஒன்றோட கனெக்ட் பண்ணும்போது அங்க இன்டர்நெட் போகாது. அதான் நாங்க இன்டர்நெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்துல இருக்க எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைட்ல நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் தான் வைக்கலாம் உதாரணத்துக்கு. அது வந்து இன்டர்நெட்டுக்குள்ள போகுது. இன்டர்நெட்டுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம் என்னன்னா, அது நிறைய நிறைய கம்ப்யூட்டர்ஸ், நிறைய நிறைய டிவைசஸை தாண்டி போகுது. இப்ப இந்த ஒவ்வொரு டிவைசஸும் பேக்கெட்ஸை வாங்கி அது அடுத்து எந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பணுமோ அந்த கம்ப்யூட்டர் அட்ரஸை போட்டு இந்த பேக்கெட்டை அனுப்பும். இப்படித்தான் இன்டர்நெட் வேலை செய்யும். அதை ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எடுக்கும், அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் போய் நீங்க நீங்க எந்த உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன், உங்களோட கடைசி அட்ரஸ் எதுவோ அது வரைக்கும் அந்த டேட்டா போகும். உங்களோட டெஸ்டினேஷனுக்கு போன பிறகு அது அந்த பேக்கெட் எடுத்து ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி ஃபுல்லா வந்த பிறகு அது உங்களுக்கு ஒரு ட்ரெயிலர் பல இப்போ நான் உங்க இதில் எடுத்த உதாரணம் மாதிரி பல ட்ரெயிலர் இருந்தால் அது ஒரு 10 MB இது ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுண்டா அது கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சோ 1 MB ஆக்சுவலி டேட்டா பேக்கப் சின்ன சின்னதான் உடையும். ஸோ இது ஒன்றா ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸுக்குள்ளால போய் 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 கடைசியும் உங்களோட டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டருக்கு போய் வரும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ இன்னொரு பக்கத்துல இருக்க படத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், டேட்டா பேக்கெட் ஸ்ட்ரக்சர்ன்ற படம் இருக்கு. ஸோ ஹெடர் ட்ரெய்லர்ன்றது பேசிக்கலி உங்களுக்கு அட்ரஸ் சம்பந்தமான விஷயங்கள். இப்போ எங்கட ரியல் வேர்ல்ட்ல நாங்க அனுப்பும்போது ஒரு ஆக்கண்ட வீட்டு அட்ரஸை போடும். பட் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு நெட்ஒர்க் எடுத்தோம்னா அட்ரஸஸ் எப்படி இருக்க மாட்டா நம்பர்ஸ்ல இருக்கும். ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். நீங்க இப்போதைக்கு நாங்க டீப்பா அதுக்குள்ள போக மாட்டோம் இந்த செஷன்ல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். ஐபி அட்ரஸ் தாண்டி நிறைய அட்ரஸஸ் இருக்கு. மேக் அட்ரஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய அட்ரஸஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு அட்ரஸும் ஹெடர் அண்ட் ட்ரெய்லர்ன்ற பகுதிகளில் போய் இருக்கும். பேலோட்ல தான் நீங்க அனுப்ப போற டேட்டா. ஸோ பேசிக்கலி டேட்டா பேக்கெட் என்ற ஐடியா அதுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் எதுவும் விளங்காம இருந்தா நான் சொல்றது கேட்காங்க தான் ப்ளீஸ் கட்டாயம் சாட்ல போடுங்க. ஸோ நாங்க அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகும். ஓகே, இப்ப நாங்க பேசிட்டோம் நெட்ஒர்க் என்னன்னு பார்த்துட்டோம். நெட்ஒர்க்ல கம்ப்யூட்டர்ஸ் கதைக்கும்னு சொன்னோம். அந்த கம்ப்யூட்டர்ஸ் கதைக்கும் போது இந்த மாதிரி டேட்டா பேக்கெட்டா தான் அனுப்பும்னு பேசினோம். ஆனா சில சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டா பேக்கெட் போகும்போது அந்த பேக்கெட்டை கேப்சர் பண்ணலாம். பிடிச்சு அதை ஓப்பன் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுல என்ன அட்ரஸ் இருக்கு, அதுல பேலோட், அதாவது நாங்க என்ன டேட்டா அனுப்புறோம், என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புறோம்ன்றது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் டேட்டா கேப்சர். இப்போ அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணி நெட்வொர்க் பேக்கெட்ஸை அனலைஸ் பண்ணும். ஸோ இது யார் மோஸ்ட்லி பண்ணுவாங்கன்னா, இப்போ சில வேளை இந்த செக்யூரிட்டி உதாரணத்துக்கு இப்போ எங்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க தானே, டயலாகோ எஸ்ஆர்டி மொபிட்டலோ, ஸோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கும். ஏதாவது செக்யூரிட்டி பர்பஸுக்கோ இதுகளுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பர்சனல் அவங்களோட மெயின்லி அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேற சில பேர் யாரு ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட விக்டிம் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருக்கு அட்டாக் பண்ண பிளான் பண்றாங்களோ அவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட நெட்ஒர்க் ஆக்டிவிட்டி, அவங்க என்னென்ன பாக்குறாங்க, எந்தெந்த வெப்சைட்ஸ் ப்ரௌஸ் பண்றாங்க, இல்லாட்டி ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் எடுத்தா அவங்க எந்தெந்த பிசினஸஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன வெப்சைட்ஸுக்கு போறாங்க,
என்னென்ன டேட்டாவை அனுப்புறாங்க, லைக் என்னென்ன இமெயில்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன கார்டு டீட்டெயில்ஸா இருக்கலாம், பர்சனல் டேட்டாவா இருக்கலாம், இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா கேப்சரிங், டேட்டா அனலைசிங், இந்த பேக்கெட் அனலைசிங், பேக்கெட் கேப்சரிங், பேக்கெட் அனலைசிங் டூல்ஸ் இது இருக்கு, இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுல நான் அந்த பேக்கெட் அனலைசிங் டூல்ன்றது எப்படி இருக்குமென்று ஒரு ஒரு சிம்பிள் இது வந்து காட்டுறேன். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து வயர்ஷாக்னு சொல்லுவாங்க. வயர் ஷாக் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் திரும்ப சொல்றேன், வயர் ஷாக். ஸோ விண்டோஸோ மேக்ஸோ எல்லா டிவைஸுக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ இதுல என்ன காட்டுதுன்னா, எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே போற எல்லா பேக்கெட்ஸும் இதுல லிஸ்ட் ஆகிருக்கு. எந்த எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே போற எல்லா பேக்கெட்ஸும் இதுல லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இல்ல, இது உங்களுக்கு விளங்கணும்னு அவசியம் இல்லை, நாங்க உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம். இப்போ இதுல வந்து டெஸ்டினேஷன் பாத்தீங்களா, ஒரு நம்பர் இருக்கு 10.10.8.77 ஒரு இருக்கு இல்லையா. இது வந்து நீங்க நார்மலா நாங்க வீட்டு அட்ரஸ் யூஸ் பண்ற மாதிரி யோசிக்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் லெவல்ல அட்ரஸஸ் இப்படிதான் இருக்கு, நம்பர்ஸ் தான் இருக்கு. மற்றது ப்ரோட்டோகால்ன்ற விஷயம் இருக்கு. இதெல்லாம் பத்தி நாங்க இப்ப பார்க்கணும், பிறகு பார்ப்போம். இல்ல லென்த் என்று இருக்குது. லென்த்ன்றது ஆக்சுவலி அதுல சைஸ் என்னது, 1382 இருக்கு. ஸோ அதான் அதுல சைஸ். அப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கீழே அந்த பிளாக் ஏரியால பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இதுல கொஞ்சம் நிறைய டேட்டா இருக்கு. இந்த சைட்ல கொஞ்சம் டேட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் கலந்த மாதிரி இருக்கு. இது வந்து என்னன்னு இப்ப விளங்காது. கிரிப்டோகிராஃபி டாபிக்கு போகும்போது இது ஏன் இப்படி இருக்குன்றது உங்களுக்கு விளங்கும். இது வந்து சில பேருக்கு ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது என்கிரிப்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு எளிமையா பார்க்கலாம், பாக்குறதுக்கு சில சில வழிகள் இருக்கு, பட் உண்மையா எக்ஸாக்டா என்ன விஷயம் வந்து பார்க்கலாம். இது நாங்க பிறகு கிரிப்டோகிராஃபியில வரும்போது எக்ஸாக்டா உள்ள என்ன நடக்குதுன்றத விவரமா பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு ஒரு பேக்கெட் கேப்சரிங் அண்ட் பேக்கெட் அனலைசிங் சாஃப்ட்வேர் தான் இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டினேன். இப்போ நான் திரும்ப ஸ்லைட்ஸுக்கு வருவோம். ஸோ அகெயின், ஸோ வயசாக்கண்டு நான் சொன்னல, அதான் இந்த உங்களுக்கு ஐக்கான் விளங்கி இருக்கும், ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கு, அதான் வயசாக் ஐக்கான். ஸோ இப்போ நீங்க யோசிக்கலாம், ஓகே இப்போ ஒரு ஆள் நான் இன்டர்நெட்ல பாக்குற விஷயங்களை எடுத்து எனக்கு தெரியாம அவருக்கு நடுவுல இருந்து ஒரு ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணியோ, இல்லாட்டி எனக்கு தெரியாம இந்த பிசில கனெக்ட் பண்ணியோ, இந்த பிசில இருந்து வெளியே போற டேட்டா பேக்கெட்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கலாமாண்டா. அது ஒரு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ இல்லையா. அவர் அப்ப இந்த இன்ஃபர்மேஷன், இந்த பாஸ்வேர்ட்ஸ், இந்த இமெயில்ஸ், இந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஒருத்தர் நடுவுல இருந்து எடுத்தா அது அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு நீங்க இப்ப யோசிப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு தான் நாங்க நெட்வொர்க் செக்யூரிட்டின்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். நெட்வொர்க் செக்யூரிட்டி மீன்ஸ் நாங்க இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ற எல்லா விஷயங்களையும் தேவையற்ற ஆட்கள் அதை பார்க்கறதுல இருந்து தடுக்கிறதுக்கு செய்யப்பட்ட வழிவகைகள் தான் நெட்வொர்க் செக்யூரிட்டின்றது. யாராலையும் நாங்க பார்க்குற விஷயங்கள், நாங்க அனுப்புற விஷயங்களை நாங்க ஆத்தரைஸ் பண்ணலாம், நாங்க அதை எங்கட விருப்பம் இல்லாம யாரும் பார்க்கலாம். அது அந்த 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 அதை பண்றது நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ கிரிப்டோகிராஃபிக்கு போக முன்னாடி இன்னொரு சின்ன டாபிக்கை பார்ப்போம், விபிஎன்ஸ். ஒரு சின்ன கேள்வி, இங்க இருக்கிற யார் யாரு விபிஎன் யூஸ் பண்ணிருக்கீங்க? விபிஎன்றது நான் நினைக்கிறேன் அந்த வேர்டுக்கு நீங்க நிறைய பேர் ஃபெமிலியரா இருப்பீங்க. விபிஎன் யூஸ் பண்ணிருக்கிறார்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ண பார்ப்போம். எனக்கு தெரியும் கட்டாயம் இங்க இருக்க நிறைய பேர் விபிஎன்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. விபிஎன்ஸ் யூஸ் பண்ணிருக்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண பார்ப்போம். எனக்கு ஒரு ஆளும் யூஸ் பண்ணலையா? யூஸ் பண்ணியிருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, இங்க இருக்கிற யாரும் யூஸ் பண்ணல போல தெரியுது. ஓகே, அப்படின்னா விபிஎன் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது போல. ஓகே, நான் சொல்றேன். ஸோ விபிஎன்ன்றது பேசிக்கலி ஒரு செக்யூர்ட் வே. அது வந்து ஒரு உங்களோட நீங்க பாக்குற விஷயங்களை உங்களுக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க யாரு? ஐஎஸ்பிஸ், அதாவது டயலாகா இருக்கலாம், எஸ்எல்டி மொபிட்டலா இருக்கலாம். அவங்களால கூட
நீங்க என்ன ப்ரௌஸ் பண்றீங்க, நீங்க என்னென்ன விஷயங்களை பாக்குறீங்கன்றது ட்ரெக் பண்ணலாம் பண்றதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணின ஒரு சொல்யூஷன் தான் விபிஎன்ஸ். விபிஎன் வந்து பேசிக்கலி இப்ப நாங்க சொன்னோம் தானே, நெட்ஒர்க்ல எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று கழிச்சு கொண்டிருக்கும். விபிஎன் எடுத்தா அது கிட்டத்தட்ட உங்களுக்கும் நீங்க அனுப்ப போற கம்ப்யூட்டருக்கும் மட்டுமே பிரைவேட்டா ஒரு தனி கனெக்ஷன் கிரியேட் பண்ண மாதிரி. அது வேற யாராலையும் எடுத்து பார்க்க இயலாது, வேற யாரும் கனெக்ட் பண்ண, வேற யாருக்கும் அது ஓப்பன் இல்லை. ஸோ இந்த கன்செப்ட் விபிஎன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உண்மையா வெரி சேஃபா ப்ரௌஸ் பண்ணலாம். அது சரியான செக்யூர்ட், அது யாராலையும் அது ஹேக் பண்றவங்களுக்கு அது சரியான கஷ்டமா இருக்கும். விபிஎன்ஸ் என்பது மிகவும் ஒரு 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 செக்யூர்ட் வே ஆஃப் ப்ரௌசிங். ஒரு பாதுகாப்பா நீங்க நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். ஆஹ் நீங்க ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரீ இன்டர்நெட் ஸ்டேஷன் இருக்கு, இப்போ கேஃபேலையா இருக்கலாம், ஏர்போர்ட்டா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த இடங்கள்ல உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் கொடுப்பாங்க. இந்த ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்கும்போது நாங்க யூஸ்வலா போய் டிரெக்டா கனெக்ட் பண்ணி நாங்க எங்களுக்கு விருப்பமான விஷயங்களை பார்ப்போம், டவுன்லோட் பண்ணுவோம். பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். இந்த மாதிரி நீங்க ஃப்ரீ வைஃபை இருக்கிற, பப்ளிக் வைஃபை இருக்கிற இடங்கள்ல போய் நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது மேக் ஷுவர் நீங்க ஒரு விபிஎன் யூஸ் பண்ணணும். விபிஎன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். நீங்க ஆண்ட்ராய்டா இருக்கலாம், ஐஓஎஸ் ஐபோன் இருக்கலாம், உங்களோட லேப்டாப் விண்டோஸ் இருக்கலாம், மேக்கோஸ் இருக்கலாம், எதா இருந்தாலும் விபிஎன் ஆப்ஸ் இருக்கு. விபிஎன் ஆப்ஸ் இருக்கு. நீங்க சும்மா போய் பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ ஜஸ்ட் விபிஎன் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஆப்ஸ் காட்டும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களை ஆப்பை விபிஎன் ஆன் பண்ணிருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும், அது உங்களுக்கு ஒரு விபிஎன் கனெக்ஷனை ஆட்டோமேட்டிக்கா செட்டப் பண்ணி தரும். நீங்க அதை ஓன் பண்ணிட்டு விருப்பமான மாதிரி பார்க்கலாம். பட் இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப நான் விபிஎன் பாய்க்கலாம்னா நான் எல்லா டைமும் விபிஎன் ஆன் பண்ணி பாய்க்கலாமா என்று கேட்கலாம். பட் அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. விபிஎன் சில வேலை ஸ்லோவா இருக்கு. விபிஎன் சில வேலை ஸ்லோவா இருக்கலாம். இப்போ நார்மல் இன்டர்நெட்டோட நீங்க விபிஎன் பார்க்கும்போது சில வேலை விபிஎன் ஸ்லோவா இருக்கு. ரெண்டாவது, விபிஎன் ஆக்சுவலி இங்க ஸ்ரீலங்கா லீகலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் சில வேலை அது விபிஎன் பாவிக்கிறத டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, கவர்மெண்டால வேணாம்னு சொல்லுவாங்க. ஏனண்டா இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது இல்லையா, அரகர டைம். அதாவது எங்களுக்கு எக்கானமிக் பிருந்தாவன் எதுவும் கேள்வி இருக்கா? பிருந்தாவன் ஓகே. எனக்கு வரும். ஸோ நாங்கள் விபிஎன் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஸ்லோவாக இருக்கும். அண்ட் அகெயின் இன்னொரு பிரச்சனை என்னடா விபிஎன்ல, கவர்மெண்டால அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க விபிஎன் யூஸ் பண்றது. பிகாஸ் நீங்க விபிஎன் யூஸ் பண்றீங்கன்னா கவர்மெண்டால ட்ராக் பண்ணலாது நீங்க ஆக்சுவலி என்னென்ன பாக்குறீங்க, இது பண்றீங்கன்னு உங்களோட ஐஎஸ்பியாலேயோ அவங்களாலேயோ எதுவும் பண்ணலாம் போயிடும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி அறகல டைம், இது பிரச்சனை காலங்கள்ல ஏதாச்சும் ப்ரொட்டஸ்ட் நடக்கிற நேரம் ஸ்ரீலங்கால கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க நாட்டுல மக்கள் வந்து சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் நீங்க பாப்பீங்க தானே, இதுகளை வந்து யூஸ் பண்றது பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்டா சில பேர் வந்து பிழையான செய்திகளை பரப்புவாங்க, தேவையில்லாத டென்ஷன்ஸ் உருவாக்குவாங்க நாட்டுக்குள்ள. இப்ப இதை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் போற ரிக்வெஸ்ட் எப்படி டயலாக், எஸ்எல்டி மொபைல் அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களோட ஹெல்ப்போட பிளாக் பண்ணுவாங்க. பட் நீங்க விபிஎன் பாவிச்சீங்கடா, நான் தான் சொன்னேன், நீங்க விபிஎன் பாவிச்சா நீங்க என்னத்துக்கு ப்ரௌஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, என்னத்தை பார்க்க ட்ரை பண்ணுவீங்க வந்து யாராலையும் ட்ராக் பண்ண இல்லாது, யாராலையும் பார்க்க இல்லாது, யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்க அந்த மாதிரி பிளாக் பண்ணியிருக்க டைம்லையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். அது கவர்மெண்டாலும் ட்ராக் பண்ணலாம். ஸோ அது நீங்க இப்ப இந்த மாதிரி நார்மல் டைம்ஸ்ல விபிஎன்ஸ் யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. பட் சில நேரம் கவர்மெண்டால இந்த மாதிரி பிளாக்ஸ் இம்போஸ் பண்ற நேரம் நீங்க விபிஎன் யூஸ் பண்றீங்கன்னா அது வந்து கிரைம், அது வந்து அது உங்களுக்கு பிரச்சனையா முடியலாம். ஸோ கவனமா இருக்கலாம். பட் விபிஎன்ன்றது ஒரு மிக முக்கியமான டூல். நாங்க வெப்சைட்ஸ் அதுகள் செஞ்சு பெரிய பெரிய வெப்சைட்ஸோட ஒரு வெப்சைட் யூஸ் பண்றாங்க இருக்குன்னா இந்த வெப்சைட்டுக்கு அட்மின்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சில பேர் இந்த அட்மின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது
அவங்க இந்த மாதிரி VPN வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி டீப் கான்செப்ட்ஸ் இருக்கு. நாங்கள் இந்த செஷனுக்கு இதோட முடிச்சுக்கொள்வோம். VPN வச்சு உங்களுக்கு என்ன எதுவும் கேள்வி இருந்தால் ப்ளீஸ் கட்டாயம் chatல போடுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு நான் ஒரு குவிஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த கிரிப்டோகிராஃபி பற்றி நாங்கள் பேசுறதுக்கு எனக்கு உங்கள்ட்ட இப்போ இருக்கிற நாலேஜை பற்றி எனக்கு ஒரு எக்ஸாக்ட் ஐடியா வேணும். அப்பதான் எனக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிரிப்டோகிராஃபி பற்றின ஐடியாவை கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் ஒன்று இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லாட்டி கீழே joinmyquiz.com ஒரு லிங்க்குக்கு போய் அந்த கோட் அடிச்சுட்டு ஜஸ்ட் 5 questions தான், எஸ் நோ. இது நாங்கள் உங்களுக்கு குவிஸ் மார்க்ஸோ ரிசர்ச்சோ உங்களையும் போட மாட்டோம். ஸோ யோசிக்க வேணாம். இது ஜஸ்ட் செஷன் பர்பஸ் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 minutes எடுத்து இந்த குவிஸை செய்யுங்க. ஸோ உங்களுக்கு தான் அதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி நான் கிரிப்டோகிராஃபி உங்களை விளங்கப்படுத்துறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கட்டாயம் எல்லாரும் ஒரு 5 minutes தரேன். QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த குவிஸுக்கு போய் உங்களோட ரெஸ்பான்சஸ் கொடுங்க. ஆஹ் இது மிஸ்யூஸ் இருந்தால் சொல்லுங்க. உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறது எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் கட்டாயம் சொல்லுங்க. ஆஹ் கட்டாயம் எல்லாரும் செய்யணும். ஆஹ் எல்லாரும் செய்யும் வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் ஸ்கேன் பண்ணி லிங்குக்கு போய் செய்யுங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இருக்கீங்க. 16 பேரும் கட்டாயம் செய்யுங்க போய். ஓகே, வாரீங்க எல்லாரும். இன்னும் செய்ய தொடங்காம இருக்கீங்க சில பேர். ஸோ ப்ளீஸ் கட்டாயம் செய்யுங்க. ஜஸ்ட் 5 கொஸ்டின் தான், வெறும் 5 கொஸ்டின் தான். எஸ் சொன்னோம் பட விட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஸ்கோர் ஒன்றும் போட மாட்டோம், உங்களுக்கு மார்க்ஸ் ஒன்றும் போட மாட்டோம், யோசிக்க வேணாம். இது ஜஸ்ட் எனக்காகத்தான் நான் போட்டிருக்கேன். செஞ்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஸ்கேன் பண்றதுன்னா, நீங்க உங்களோட போன்ல கேமரா இருக்கும்ல, கேமரா எடுத்து சும்மா அப்படி இப்படி போன்ல கேமரா எடுத்து அதை உங்களோட இதில் படிங்க. உங்களுக்கு கீழே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகி காட்டும். லிங்க் இந்த chat. ஓகே, பார்ப்போம். சட்டு லிங்க் ஷேர் பண்ணுறோம். ஓகே. ஓகே, தேங்க்யூ கேட்டது எல்லாரும். சட்ல நான் லிங்க் போட்டிருக்கேன். நீங்க அந்த சட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணியும் போய் செய்யலாம். சட்ல நான் லிங்க் போட்டிருக்கேன். சட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க போய் செய்யலாம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க சில பேர். கட்டாயம் தம்பிமார் எல்லாரும் செய்யுங்க. ஒரு 2 3 பேர்கிட்ட செய்யாம இருக்கீங்க. நீங்க எல்லாரும் செய்யணும். எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ஓகே, இன்னும் ஒரு 2 minutes தரேன். ஆஹ் எங்கேயும் சர்ச் பண்ண வரான், ChatGPT கூகுள் எங்கேயும் சர்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க ஆன்சர் பண்ண முடியும், அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்கும். இன்னும் ஒரு 2 minutes தரேன். குவிக்கா செய்யுங்க எல்லாரும்.
ஒருக்கா இன்னும் செய்ய டைம் வேணும் என்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்களா? இன்னும் எனக்கு செய்ய டைம் வேணும் என்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா ஒருக்கா? ஓகே 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 சரி. இன்னொரு 2 minutes தரேன். சரி. ஓகே, ரெஸ்பான்சஸ் கொஞ்சம் வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. வெரி மச் எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கு. ஓகே ஓகே. நான் யோசிச்ச மாதிரி நீங்க நிறைய விஷயம் ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ ஆன்சர்ஸ் கொடுக்கல. செஷன் முடிஞ்ச அப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தரேன். ப்ராபப்ளி நீங்க கிரிப்டோகிராஃபி பற்றி நாங்கள் பேசின பிறகு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும். சார், சீராக செஞ்சுட்டு இருங்க. நாங்கள் அடுத்த இதுக்கு மூவ் ஆகும். மோஸ்ட்லி நினைக்கிறேன் எல்லாரும் முடிச்சிருப்பீங்க அது. ஸோ ஓகே. அகெயின் இன்னும் இந்த இன்னும் இன்ட்ராக்டிவா எனக்கு எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கும் ஈஸியா இருக்கும். எல்லாரும் செஷன்ல ஆக்டிவா இருந்தீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் கொஞ்சம் நானும் ஆக்டிவா கொஞ்சம் உங்களோட பேசி ஐடியாவை கன்வே பண்ணலாம். ஸோ ஓகே, இன்னொரு கொஸ்டின் உங்க எல்லாருக்கும். யாராச்சும் பட் இப்ப மோஸ்ட்லி உங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்தா இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூசர்ஸ் தான். ஸோ வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி மெசேஜ் பார்த்துருக்கிறதா எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மெசேஜஸ் யூ சென்ட் டு திஸ் chat அண்ட் கால்ஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் என்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கலாம் வாட்ஸ்அப்ல. இந்த மெசேஜ் நான் பார்த்துருக்கேன், இப்படி வாசிச்சிருக்கேன்னு ஞாபகம் இருக்கிறார்கள் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மெசேஜ் நான் பார்த்துருக்கேன். கவனம் எல்லாரும் பார்த்து எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ரைட் ரைட். கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் வருது. ரைட். 6 பேர் 7 பேர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ற எல்லாருமே இந்த மெசேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க. எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு யோசிச்சிருப்பீங்க, என்னடா இது என் டு எண்ட் என்கிரிப்டட் போட்டிருக்காங்க அப்படின்னு என்னன்னு யோசிச்சிருப்பீங்க. சில பேர் தேடியும் பார்த்துருப்பீங்க. ஓகே, நிறைய பேர். ஓகே, 10 பேர். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுவோமா எல்லாரும்? ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுவோம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. எல்லாரும் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. எல்லாரும் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு கேள்வி இருக்கு. ரைட். அடுத்தது. ஓகே. இப்ப நீங்க குரோமோ, மைக்ரோசாஃப்ட் சாரி மோசிலா ஃபயர்பாக்ஸோ, சஃபாரியோ இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க ஃபோன்லயோ டெஸ்க்டாப்லயோ. இந்த அட்ரஸ் பார் இருக்குல்ல, உங்களோட லிங்க் அடிப்பீங்க தானே. இந்த லிங்க்கு பக்கத்துல லொக் ஐக்கான் வந்திருக்கும். இப்ப சில வேளை காட்டாது, பட் இந்த லொக் ஐக்கன் எங்கேயாவது உங்களுக்கு காட்டியிருக்கும். இந்த லொக் ஐக்கன் நான் பார்த்துருக்கேன். என்னன்றாக்கள் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த லொக் ஐக்கன் நான் பார்த்துருக்கேன் ப்ரௌசர்லயோ ஃபோன்லயோ. இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணும்போது இப்படி ஒரு லொக் ஐக்கன் வந்திருக்கு. ப்ரௌசர்ல எனக்கு காட்டியிருக்கேன். ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே, எல்லாரும் மோமோஸ் பார்த்துருக்கீங்க. ஓகே ஓகே, எல்லாரும் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓகே. ஸோ இந்த விஷயங்களுக்கு பின்னாடி, ரைட், இந்த விஷயங்களுக்கு பின்னாடி, ரைட். இப்ப நீங்க வாட்ஸ்அப்னா என்ன? வாட்ஸ்அப்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு, நீங்க உங்களோட அம்மாக்கோ அப்பாக்கோ, நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மெசேஜஸ் அனுப்பி, அது பிரைவேட் மெசேஜ். நீங்க அனுப்புற மெசேஜ் உங்களுக்கு தெரியும், நீங்க அனுப்புற ஆளுக்கு தெரியும். அது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அது ஒரு பிரைவேட் மெசேஜ் இல்லையா? நீங்க கோல் ஒன்று எடுக்கிறீங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுற ஆளுக்கு கேட்கணும். உங்க 2 பேரை தவிர வேற ஆளுக்கும் கேட்கக்கூடாது. ஸோ அந்த கோல்ஸ் இருக்கலாம். நீங்க ஒன்லைன் நீங்க பே பண்ணும்போது உங்களோட கார்டு டீடைல்ஸ் கொடுப்பீங்க. ரைட், 5R நம்பர், சிவிவி நம்பர், எக்ஸ்பயர் டேட் எல்லாம் கொடுப்பீங்க இல்லையா? இது நீங்க பே பண்றது உங்க பேமெண்ட் வாங்குற ஆளுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். நடுவில் வேற யாரும் இருக்கக்கூடாது. ஒரு வெப்சைட், ஒரு சும்மா சாதாரண ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கு நீங்க பாஸ்வேர்ட்ஸ் கொடுப்பீங்க, வேற எதுவும் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுப்பீங்க, அட்ரஸ் கொடுப்பீங்க. ரைட். ஒரு கெட்ட ஆளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா என்ன, அவர் சிலர் உங்களோட அட்ரஸ் தேடி வரலாம், உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஸ்கேம் கால்ஸ் எடுக்கலாம். ரைட். பட் இதுகள் எல்லாம் இன்டர்நெட்டுக்குள்ள நடக்கும்போது, நாங்க பேசி நம்ம ஒரு நெட்ஒர்க் எடுக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் பல பல கம்ப்யூட்டர்ஸ் தாண்டி தான் போகும், நடுவுக்குள்ள தான் போகும். அதுவும் நாங்க படிச்சோம், பக்கெட் ட்ரேஸ் பண்ணி அதை கேப்சர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணலாம் பார்த்தோம். பட் இதைப்படி நாங்க பிரைவேட்டா வச்சுக்கொள்றோம். அதுக்கான விடை
கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபி, ரைட்? கிரிப்டோகிராஃபி தான் இதுக்கான ஆன்சர். கிரிப்டோகிராஃபி எப்படி இது எல்லாத்தையும் பிரைவேட்டா வச்சிருக்கு, எப்படி தேவையற்ற ஆட்கள்கிட்ட இருந்து உங்களோட டேட்டாவை பாதுகாப்பா வச்சிருக்குன்றத நாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல கிரிப்டோகிராஃபின்னு என்ன ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் கொடுக்கும். இந்த ஸ்லைட்ல நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு விளங்காட்டி பெருசா நீங்க யோசிக்க வேணாம். நான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றதை நீங்க பண்ணி கொடுங்க. உங்களுக்கு விளங்காம எதுவும் பாயிண்ட் இருந்தால் ப்ளீஸ் கட்டாயம் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ், பட் இது தெரிஞ்சுக்கொள்றது மிக முக்கியம். உங்களோட கம்பெடிஷனுக்கும் இது சரியான முக்கியம். ஸோ கவனமா கேளுங்க. கிரிப்டோகிராஃபின்றது இதுல சொல்லியிருக்க மாதிரி சயின்ஸ் ஆஃப் சீக்ரெட் கம்யூனிகேஷன், அதாவது ரகசிய தொடர்பாடலுக்கு கிட்டத்தட்ட சமமா நாங்க யோசிக்கிறோம். ரகசியமா ஒரு ஆளோட எப்படி நாங்க தொடர்பு மேற்கொள்றது, அவருக்கு எப்படி ரகசியமா நாங்க ஆஹ் விஷயங்கள் சொல்றது, இன்ஃபர்மேஷன் அனுப்புறது, ரைட்? என்கிரிப்ஷன், கிரிப்டோகிராஃபின்னு நாங்க பேசும்போது ரெண்டு வார்த்தை அடிக்கடி அடிபடும்: என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன் என்றா நாங்க வளமையா வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஒரு 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 டெக்ஸ்டா இருக்கலாம், ஒரு நீங்க இப்போ உங்களை நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹலோ வந்து அனுப்புறீங்க, அது ஒரு யாராலையும் வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை என்கிரிப்ட் பண்றேன்டா அதை வாசிக்க முடியாத ஒரு ஃபார்மேட்டுக்கு மாத்துறது, வாசிக்க முடியாத ஒரு வடிவத்துக்கு மாத்துறது, அதுதான் என்கிரிப்ஷன். டீகிரிப்ஷன்டா அதை வாசிக்க முடியாத ஒரு ஃபார்முக்கு மாத்திரம் தானே, அதை மறுபடியும் அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி வாசிக்கக்கூடிய ஃபார்மேட்டுக்கு மாத்துறது, அதான் டீகிரிப்ஷன். திரும்ப சொல்றேன், என்கிரிப்ஷன் ஒரு வாசிக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு விஷயத்த விளங்க முடியாத ஒரு விஷயமா மாத்துறது என்கிரிப்ஷன். அதே விளங்க முடியாத விஷயத்த எப்படி இருந்த மாதிரி ஒரிஜினலுக்கு கொண்டு வரணும், அதை டீக்ரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல ஒரு சின்ன படம் ஒன்று காட்டியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைட்ல பாருங்க, பிளேன் டெக்ஸ்ட். பிளேன் டெக்ஸ்ட் நார்மலா நாங்க இப்போ யூஸ் பண்ற வார்த்தைகள் ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. இந்த ஹலோ வேர்ல்டுன்றது சைஃபர் பிளஸ் கீ அண்ட் ரெண்டு கம்போனண்ட்டை வச்சு ஒரு விளங்க முடியாத ஒரு கம்போனண்ட்டுக்கு மாத்திருக்கும். பாத்தீங்கன்னா சைடு ரைட் சைட்ல சைஃபர் டெக்ஸ்ட் இருக்கும், அதுல ஒரு $, Q1 கொஸ்டின் மார்க். இது இப்ப நீங்க இந்த மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புனீங்கன்னா அவருக்கு என்ன எதுவும் விளங்கும் இல்லதான், அவருக்கு ஒன்றும் விளங்காது. பட் இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரோஸ் ரெண்டு பக்கமா போட்டுருக்கும், ஒன்று ரைட் சைடுக்கு போற மாதிரி, லெஃப்ட் சைடுக்கு போற மாதிரி இல்லையா? அந்த அர்த்தம் என்ன, ஹலோ வேர்ல்ட இந்த மாதிரி விளங்காத ஃபார்மேட்டுக்கு மாத்தலாம். இந்த விளங்காம இருக்கிற இந்த கொஸ்டின் மார்க் இதுகளை திரும்ப ஹலோ வேர்டுன்னு கொண்டு வரலாம். அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. இப்படி ஒரு மெத்தட் இருந்துச்சுண்டா நாங்க என்ன பண்ணலாம், நெட்ஒர்க்குள்ளால போகும்போது கம்ப்யூட்டர் ஏல இருந்து கம்ப்யூட்டர் பிக்கு கொண்டு போகும்போது இதை நாங்க என்கிரிப்ட் பண்ணி விடலாம. என்கிரிப்ட் பண்ணி விட்டா இருந்தா நடுவில் யாரும் பிடிச்சு அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அவருக்கு ஒன்றும் விளங்காது. ஏன், அதுல இருக்க போறது வெறும் கொஸ்டின் மார்க்கும் டொட்டும் ஹைபனும் எதுவுமே விளங்காது. அவருக்கு அவர்கிட்ட டீக்ரிப்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சாலே தவிர அவருக்கு அதுல என்ன இருக்கு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கிறார். அது என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன். ஸோ கிரிப்டோகிராஃபின்றது இன்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் சுற்றி தான் கூட வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கிரிப்டோகிராஃபின்ற மெயின் கோல், மெயின் அதில் அது எங்கெங்க நான் யூஸ் பண்ண போறோம்ன்ற அந்த ஐடியா இப்போ உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்காம இதுங்க அப்ப நான் சொன்னதுல விளங்காட்டி கட்டாயம் கேளுங்க. ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மிக முக்கியம். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், விளங்குற ஒரு விஷயத்த விளங்க முடியாத ஒரு விஷயமா மாத்துறது என்கிரிப்ஷன். அதே விளங்க ஹலோ முடியாத ஹலோ விளங்கக்கூடிய விஷயம் வந்து டீக்ரிப்ஷன். சொல்லுங்க. இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் எப்படி அப்படி நம்ம செய்யற என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் என்ன மாதிரி செய்யறதுன்னு கேட்குறீங்களா? அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? ரைட், ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு என்கிரிப்ஷன் என்னன்னு விளங்கிட்டு, என்கிரிப்ஷன் ஒரு விளங்கக்கூடிய விஷயத்த விளங்க முடியாத விஷயத்துக்கு மாத்துறது விளங்கி அதை எப்படி பண்றதுன்றது இப்போ விளங்கிட்டு. நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். சரிதானே? அது மெத்தட்ஸ் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன டெக்னிக்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் ஒன்றா நாங்கள் பார்ப்போம் அடுத்தது. இப்போதைக்கு உங்களுக்கு என்கிரிப்ஷன் என்ன, டீக்ரிப்ஷன் என்ன, கிரிப்டோகிராஃபி என்னன்னு விளங்கினா காணும். சரிதானே? ஓகேதாப்பா? ஓகே 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 ஓகே. சரி, நாங்கள் அடுத்து இருப்போம், அடுத்த ஸ்லைடு இருப்போம்.
என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்ப நாங்க கிரிப்டோகிராஃபிக்கு போக எல்லாம் ரொம்ப சயின்ஸ் அண்ட் வீக் இதனால பார்க்காம கொஞ்சம் ஹிஸ்டரி கிளாஸ் ஒன்று எடுப்போங்க. போரிங்கா இருக்காது, ட்ரஸ்ட் மீ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹிஸ்டரி கிளாஸ் ஒன்று எடுப்போம். கிரிப்டோகிராஃபி எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப நீங்க அந்த இந்த ஸ்லைடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த லெஃப்ட் சைட் டாப் கோர்னர்ல பாருங்க, இது எங்கேயோ ஃபெமிலியரான ஒரு படம் தான். நீங்க சட்ல போடுங்க பாருங்க, நீங்க எங்க பாத்துருக்கீங்க அது. இந்த லெஃப்ட் சைட் கோர்னர்ல ஏதோ சுவர்ல ஏதோ படம் எல்லாம் வரைஞ்சிருக்கு. இது எங்க பாத்துருப்பீங்க? யாரும் தெரிஞ்ச ஒரு ஆள் பாப்போம், யாருக்கு தெரிய மாட்டேங்குது. இது எங்கேயோ நீங்க பாத்துருப்பீங்க. இது ஏதோ ஒரு விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அன்ரைட் பிரமிட்ஸ், பிரமிட்ஸ் அதாவது மமிஸ், ஜிப்ட் எல்லாம் தெரியும் தானே, பார்த்துருப்பீங்க. கார்ட்டூன்ஸ்ல பார்த்துருப்பீங்க, படங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் ஒன்று இருக்கு. நடுவுல ஒரு ஆள் யாரோ ஒரு பழைய காலத்து ஆளொரு ஆள் நிற்கிறார். ஒரு ரெட் கலர் ஷோலண்டு போட்டுட்டு தலையில ஏதோ கிங் மாதிரி வச்சுட்டு. இவர் யாருன்னு தெரியுமா? யாரு தெரிஞ்சாக்கள் யாரும் இருக்கீங்களா? யாரு இவர்? ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். ஓகே, தெரிஞ்சிருக்க சான்சஸ் குறைவு. அவர் பேர் ஜூலியஸ் சீசர். தேடி பாருங்க. அவர் ஒரு ரோமன் கிங், ரோமன் கிங். ஓகே, அவர்ன படம் இருக்கு. அடுத்தது ஏதோ டைப் ரைட்டர் மாதிரி ஒரு சாமான் இருக்கு, என்னன்னு தெரியல. சரி பாப்போம். கீழே யாரோ லெஃப்ட் பாட்டம் கோர்னர்ல கையை வீசிட்டு ஒரு சின்ன மீசியோட இருக்காரு. அவர் யாரும் தெரியும்? இவரும் ஒரு ஃபேமஸ் ஆனவரா? தெரிஞ்சாக்கள் யாரும் மெசேஜ்ல போடுங்க. யாருக்கு தெரியும்? அன்ரைட் ஹிட்லர். ஜெர்மனிய வேர்ல்ட் வார் நேரம் லீட் பண்ணது அவர் தான், ஹிட்லர். சரி, ஹிட்லர்னு படம் ஒன்று. அடுத்ததான் ஏதோ சுத்தி ஒரு வீல் ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியல. அங்கால ஏதோ கம்ப்யூட்டர் இருக்கு, நிறைய வயர் இருக்கு. சரி பாப்போம். ரைட். பட் உங்களுக்கு இதுல என்ன விளங்கும்டா, அந்த காலத்து ஈஜிப்ட் ஆட்கள் இருந்து இந்த காலத்து மாடர்ன் டெக்னாலஜி வரைக்கும் இந்த கிரிப்டோகிராஃபின்ற விஷயம் மாறாம இருந்திருக்கு. அதை நீங்க கவனிச்சீங்களா? ஹிஸ்டரியில மனிதன் நாகரிகம் வளர்ந்து வந்த காலம் முழுக்க இந்த கிரிப்டோகிராஃபின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு கன்செப்டா இருந்திருக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கிங்ஸ், எல்லா நாகரிகங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க, விதம் விதமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அடுத்த ஸ்டைல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் கட்டாயம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, விளங்கி கொள்ளுங்க. எல்லாரும் மிக முக்கியம். ஓகே, நாங்க ஹிஸ்டரியை தொடங்கும், ஹிஸ்டரி கிளாஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் சொன்னேன் சீசர்ன்ற ஒரு ஆள். இப்போ நான் முதல் ஸ்லைடுக்கு போறேன். இந்த நடுவில் ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா? இவர பேர் தான் ஜூலியஸ் சீசர், ரோமன் எம்பையர். இவர் கிங். இவர் வந்து ஒரு நிறைய பெரிய ஒரு பிரதேசத்தை ஆட்சி செய்வார். ஸோ இவர் வந்து அந்த காலத்துல நிறைய வார்ஸ், நிறைய பேட்டில்ஸ், நிறைய சண்டைகளுக்கு அவர் யுத்தங்களுக்கு போவார். ரைட். அவரோட படையோட யுத்தங்களுக்கு போவார். இந்த யுத்தங்களுக்கு போற நேரம் ரைட், அவர் பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று வச்சிருக்காரு. அப்ப அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஒரு பிரதேசத்துல இருக்கிற ஒரு தளபதிக்கு ஒரு ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கும் போது, இப்ப யோசிச்சு பாருங்க, நடுவுல யாரும் அவர் எதிரி ஒரு ஆள் வந்து இந்த மெசேஜை கொண்டு போற ஆளோட கத்தி வச்சு என்ன மெசேஜ் அவரை கொண்டோ அவர்கிட்ட இருந்து அந்த மெசேஜ் எடுத்து அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னு வாசிக்கலாம் இல்லையா? அது ராஜதந்திரமா இருக்கலாம், அது யுத்த காலத்துல பாவிக்க போற யூகங்களா இருக்கலாம். இப்ப இத ஒரு ஆண்டு கையில கொடுத்து அனுப்பும் போது அவன் நடுவுல இருந்து அந்த எதிரி கிட்ட மாட்டப்பட்டால்தான் அதோட அவன் இதெல்லாம் யுத்த இதுகள் எல்லாம் வெளியே வந்துடும் இல்லையா? அவருக்கு வெளியே வந்ததுன்னு தெரியாது, அது எதிர் கையில போனது கூட அவருக்கு தெரியாம போயிடும். ஸோ இந்த இதை எப்படி நான் தடுக்கலாம்னு அவர் யோசிக்கும் போது அவர் ஒரு வெரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு இதோட வந்தார், ஒரு ட்ரிக்கோட வந்தார். அவர் என்ன பண்ணினார்னா, அதை பாத்தீங்கன்னா 100 பிசி, 100 கிறிஸ்துவுக்கு முன் 100ஆம் ஆண்டுல இவர் இந்த விஷயத்த பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா, லெட்டர்ஸ 1-2 பொசிஷன் ஷிஃப்ட் பண்றது, மூவ் பண்ணி விலங்கு பண்ணிட்டு 2-3 பொசிஷன் அங்கால தள்ளி வச்சு வேர்டை மாத்தினா இப்படி இருக்கும் என்று யோசிச்சார். அது நண்பரோட மெத்தட் தான். எப்படி பார்த்தாலும் விளங்காது. ஒன்லி 3 லெட்டர்ஸ் பின்னால் எடுக்கணும்னு தெரிஞ்சதால மட்டும்தான் அதை ஒரிஜினலுக்கு கொண்டு வரலாம் என்று யோசிச்சார். ரைட். அவர் 16ஆம் செஞ்சுரியில இந்த கன்செப்டை எடுத்து இன்னொரு ஆள் மோடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேன்னு கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் விஜினிவி சைஃபர். விஜினஸ் சைஃபர், விஜினஸ் சைஃபர்னு சொல்லுவாங்க. அது இந்த சீச சைஃபர், விஜினஸ் சைஃபர் எல்லாத்தையும் ஒன்று நாங்க பார்க்க தான் போறோம். ஸோ இதுல சில படங்கள் காட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இல்ல பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க படத்தை பாருங்க. ஏ வந்து பிக்கு போகுது,
அதே நீட்டி டிக்கு போகுதுன்றா ஏக்கு அப்புறம் என்னது பி வரும், டி வரும், டி வரும். ஆ அப்ப ஏல இருந்து 3 லெட்டர் தள்ளி வர்றது டி, டில இருந்து 3 லெட்டர் தள்ளி வர்றது இ, சில இருந்து 3 லெட்டர் தள்ளி வர்றது எஃப். இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஹலோன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? ஹெச்ல இருந்து 3 லெட்டர் தள்ளி வர்றதை எடுப்பீங்க, இல இருந்து 3 லெட்டர் தள்ளி வர்றதை எடுப்பீங்க. இந்த 3 லெட்டர் தள்ளி 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 ஒரு டெக்ஸ்ட் ஒரு மெசேஜ் செஞ்சுட்டு அவருக்கு அனுப்புவீங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க 2 நாள் முன்னாடி நேர்லயே போய் சொல்லியிருப்பீங்க, அதே வாட்ஸ்அப்ல நாங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்க, இது சரி வராது. நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க அனுப்புற மெசேஜஸ் எல்லாம் இப்படி 3 3 லெட்டர் தள்ளி அனுப்புவோம். எனக்கும் தெரியும் 3 லெட்டர் பின்னுக்கு எடுத்தா ஒரிஜினல் மெசேஜ் வரும், உனக்கும் தெரியும் 3 லெட்டர் தள்ளி எடுத்தா ஒரிஜினல் மெசேஜ் வரும். நாங்க இப்படி வச்சுக்கொள்வோம். நடுவில் யாரும் பார்த்து கொண்டிருந்தா அவனுக்கு ஒன்றும் விளங்காது, அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு. ஸோ இந்த ஒரு மெத்தடை வச்சு யாரு நடுவில் யாரும் கண்டுபிடிச்சாருந்தா ஒன்றும் பண்ணிடாது, அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அவங்களுக்கு நீங்க 3 லெட்டர் தான் பார்த்தா முன்னுக்கும் பின்னுக்கும் தள்ளி மெசேஜ் அனுப்புறீங்கன்றது தெரியும் வரைக்கும் அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாது. இதான் சீசர் சைஃபர், சீசர் சைஃபர். இதான் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் சைஃபரிங் டெக்னிக், மோஸ்ட் சிம்பிளஸ்ட். அதுதான் முதல் தொடக்க காலத்துல ஆரம்பிது, அண்ட் மோஸ்ட் சிம்பிளஸ்ட். பட் பட் இது நாங்க யூஸ் பண்றதுல மாடர்ன் டெக்னாலஜில இருந்தா இதை வந்து கிராக் பண்ணலாம். இது கிராக் பண்றதுக்கு வழி இருக்கு, இது கிராக் பண்றதுக்கு வழி இருக்கு. நான் காட்டுறேன் அதை எப்படி. ரைட், சீசர் காலத்துல யாரும் கிராக் பண்ணீங்களும் கேட்டீங்கன்னா அது எங்களுக்கு தெரியாது. அப்படி ஹிஸ்டரியில எங்கேயும் சொல்லி இல்லை. கிராக் பண்ணியிருக்கலாம், கிராக் பண்ணாமலே இருந்திருக்கலாம் யாரும். பட் அது எப்படி கிராக் பண்ணாமல்னு சொல்ல முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு, நீங்க எல்லாரும் ட்ரை பண்ண போறீங்க. ஒரு பேப்பர் பென்னோ இல்லாட்டி பேப்பர் பென் கூட தேவை, நீங்க யோசிச்சே செய்யலாம். இப்போ ஹலோன்ற ஒரு பிளேன் டெக்ஸ்ட் இருக்கு, இதை 3 லெட்டர் ஷிஃப்ட் பண்ணி சீசர் சைஃபர் பண்ணினா என்ன வருமெண்டு எல்லாரும் chatல போடுவாங்க. வெரி சிம்பிள் எக்ஸசைஸ் உண்டு, கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணணும். எனக்கு பிரைவேட் அனுப்பலாம், இல்லை நீங்க பப்ளிக்கா போடலாம். பட் எனக்கு நீங்க எல்லாரும் பர்சனலா ட்ரை பண்ணணும், அதான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு சீசர் சைஃபர் விளங்கணும், பிகாஸ் சீசர் சைஃபர் சரியான சிம்பிள் சைஃபரிங் டெக்னிக். சிலோட உங்களுக்கு காம்படிஷன்லையும் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்க எல்லாரும் ஹெலோன்ற ஒரு வேர்டை சீசர் சைஃபர் வச்சு யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணா என்ன மெசேஜ் வரும்ன்ற கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு க்ளூஸ் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இப்ப எல்லாரும் கட்டாயம் ட்ரை பண்ணி மெசேஜ் போடணும். ஓகே, மெசேஜஸ் வருது, மெசேஜஸ் வருது. ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டா தான் தெரியுது. பாப்போம், இன்னும் நிறைய பேர் அனுப்பணும். ரைட், இன்னும் எங்க மெத்தாகால மெசேஜை காணல. எல்லாரும் அனுப்பணும், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க கட்டாயம். சீசர் சைஃபர் என்னதான் அது மாடர்ன் காலத்துல யூஸ் பண்ணாலும் அதான் ஃபர்ஸ்டா இன்வென்ட் பண்ணின கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக். ஸோ எல்லாரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க எப்படி என்கிரிப்ட் பண்றேன்னு. ஸோ இது ஒரு மெத்தட், இது ஒரு முக்கியமான மெத்தட். இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு, நாங்க ஒன்னோட பார்ப்போம். சரி, கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்திருக்கு, நாங்க ஆன்சர் என்னன்னு ரிவீல் பண்ணோம். ஓகே, ஃபைனல் ஆன்சர் KHOR. ஸோ சில பேர் சரியா ஆன்சர் பண்ணுங்க, சில பேர் பிள்ளையாம கொடுத்துருந்தீங்க. அதையும் பிள்ளையா இருக்குன்னு ஒரு செக் பண்ணிக்கணும். ஸோ நான் இதுல ஹிண்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ எச்சை வந்து 3 லெட்டர் தள்ளி என்ன வருது? IJK, லெட்டர் கே வரும், சரிதானே? இய 3 லெட்டர் தானே, FGH. எல்ல 3 லெட்டர் தாண்டிலாம் ஓ வரும், சரிதானே? ஓகே, உங்களை எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்த இன்னும் ஒன்று செய்வோம். இப்ப மெத்த மாதிரி முதல்ல என்கிரிப்ட் பண்ணினோம், இப்ப நீங்க எல்லாரும் டீக்ரிப்ட் பண்ண போறீங்க. ரைட், இப்ப பாருங்க, நான் சைஃபர் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அதாவது என்கிரிப்ட் பண்ணின டெக்ஸ்ட், விளங்காத டெக்ஸ்ட். உங்களோட ஃப்ரெண்ட் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, DWWDFN ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இப்ப உங்களோட வேலை என்ன? டீக்ரிப்ட் பண்ணுங்க எல்லாரும். என்கிரிப்ட் பண்றதுக்கு 3 லெட்டர் முன்னுக்கு தள்ளி போட்டோம். டீக்ரிப்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 3 லெட்டர் முன்னுக்கு போடுவீங்க, 3 லெட்டர் பின்னுக்கு போடுவீங்க. DWWDFN ஒரு மெசேஜ் வருது உங்களோட ஃப்ரெண்ட்ல இருந்து. எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க பாப்போம், எல்லாரும் chatல போடுங்க டீக்ரிப்ட் பண்ண என்ன மெசேஜ் வரும் பாப்போம், யார் கண்டுபிடிக்கிறாங்க.
ரைட், ஆன்சர்ஸ் வருது கொஞ்சமா. ஓகே ஓகே ஓகே, ஏதாவது ஐடியா விளங்கி இருக்க போலதான் தெரியுது. ரைட், இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் வரும் வரைக்கும் பார்ப்போம். எல்லாரும் போடுங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க கட்டாயம். எல்லாரும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்துருக்கு, பட் கொஞ்சம் நான் எல்லாரும் ட்ரை பண்ணல. எல்லாரும் ட்ரை பண்ண பார்ப்போம். நீங்க என்ன பண்ண போறீங்க? DWWDFN ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஃப்ரண்ட் இருந்து வருது. So, உங்களுக்கு இதுன்னு பேசி வச்சிருக்கீங்க 3 லெட்டர் ஷிஃப்ட் பண்ண போறோம்டா. என்கிரிப்ட் பண்றதுக்கு முன்னே ஷிஃப்ட் பண்ணீங்க, டீக்ரிப்ட் பண்ணணும்டா என்ன பண்ணணும்? பின்னுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ரைட், ஆன்சர் பார்ப்போம். அட்டாக். அட்டாக் மெசேஜ் வந்திருக்கு. வெரி குட். நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சரியா தான் அனுப்பியிருந்தீங்க. ஸோ டிஏ 3 லெட்டர் முன்னூத்தி தள்ளினா ஏ வரும், டபிள்யூ 3 லெட்டர் முன்னூத்தி தள்ளினா டி வரும். விளங்குதானே? அவ்வளவுதான், வெரி சிம்பிள் கான்செப்ட். என்கிரிப்ட் பண்ணும்போது முன்னூத்தி தள்ளுவீங்க, டிகிரிப்ட் பண்ணும்போது பின்னுக்கு தள்ளுவீங்க. இதை நீங்க எழுதி பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ABCDFGH to Z வந்து மேல் எழுதுவீங்க, பிறகு கீழ் எழுதுவீங்க. அப்படியே 3 லெட்டர் லைன் பை லைனா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டிரெக்டா இந்த டேபிளை வச்சு என்கிரிப்ட் டிகிரிப்ட் குயிக்கா பண்ணிக்கொள்ளும். பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், சீசர் சைஃபர் ஈஸியா கிராக் பண்ணலாம். இப்ப நீங்க இருக்கலாம் அது எப்படிடா என்று இருக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை எப்படி பண்ணலாம். ரைட், நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்டர்நெட்டுக்கு போவீங்க. ரைட், இன்டர்நெட்டுக்கு போயிட்டு இன்டர்நெட்டுக்கு போயிட்டு நீங்க சீசர் சைஃபர் டீக்ரிப்டர். ரைட், இதுல ஒரு இது இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன் சேலஞ்சா? DWWDFN ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா? நான் அதில் அடிக்கிறேன் DWWDFN அடிக்கிறேன். டீக்ரிப்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பாருங்க, எல்லாரும் லெஃப்ட் சைட்ல பாருங்க. இங்க பாத்தீங்க அட்டாக்னு வந்திருக்கு. நான் இதுக்கு 3 லெட்டர் முன்னுக்கு தள்ளணும் பின்னு தள்ளணும் ஒரு க்ளூமே நான் இது கொடுக்கல. பட் இது அட்டாக்னு கண்டுபிடிச்சு. எப்படி அது எப்படி அட்டாக்னு? இப்ப நீங்க உங்களுக்கு நான் க்ளூன் கொடுத்தேன், 3 லெட்டர் முன்னுக்கு தள்ளணும் 3 லெட்டர் பின்னுக்கு தள்ளணும். ஆனா இதுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கல. இதுக்கு நான் ஜஸ்ட் நீ பாருங்க DWDFN ஒரு என்கிரிப்டட் கோடை தான் கொடுத்தேன். சீசர் ஷிஃப்டட் சைஃபர் டெக்ஸ்ட் கொடுத்தேன். பட் இது அட்டாக் கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்துருக்கு. யாருக்கும் கெஸ் பண்ணலாம் அதை எப்படி கண்டுபிடிச்சு? இதை இருப்பவங்க தான் நீங்க கெஸ் பண்ணலாம். யாரும் எப்படி பண்ண வேண்டிய ஐடியா இருக்கா யாருக்கு? ஓகே, உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கலாம். பட் இது வெரி சிம்பிள். என்ன பண்ண வேண்டாம், இது எல்லா பாசிபிலிட்டிஸையும் எடுத்து கொடுக்கும். 20 எவ்வளவு 25 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்டா இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 26 லெட்டர்ஸ் இருக்கு. இது ஷிஃப்ட் பண்ணி ஒன்று ஷிஃப்ட் பண்ணி வேர்டு எடுக்கும். 2 ஷிஃப்ட் பண்ணா என்ன வேர்டு வருமோ அதை எடுக்கும். 3 ஷிஃப்ட் பண்ணா என்ன வருமோ அதை எடுக்கும். 4 ஷிஃப்ட் பண்ணா என்ன வேர்டு வருமோ அதை எடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல பாத்தீங்கன்னா அட்டாக்ன்ற வேர்டுக்கு முன்னுக்கு 3 ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? ரைட். பட் கீழே பாருங்க 21 9 11, அதாவது 25 லிட்டர்ல 26 லிட்டர்ல 25 தடவை ஷிஃப்ட் பண்ணினா என்ன விட வருமோ அவ்வளவு விடயம் எடுத்து இதுல எது வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு செக் பண்ணணும். பாத்தீங்கன்னா இப்ப கீழே இருக்கிற இதுகளை பாத்தீங்கன்னா IBB IKS இதெல்லாம் வாசிக்கக்கூடிய மாதிரி இல்லை இல்லையா? இதுகள் வந்து நாங்க யூஸ் பண்ற வார்த்தை இல்லை. பட் அட்டாக்ன்ற வார்த்தை இருக்கு, டிக்ஷனரியில இருக்கிற வார்த்தை. அப்ப டக்குன்னு அது கண்டுபிடிச்சு ஓகே அப்ப 3 லிட்டர் தான் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன், அது ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் சீசர் சைஃபர்ன்றது அவ்வளவு ஸ்ட்ராங்கான மெத்தட் இல்லையன்று உங்களுக்கு எல்லாரும் விளங்கிருக்கும். ரைட், இது வரைக்கும் பண்ணினதுல யாருக்கும் விளங்காத எதுவும் கான்செப்ட் இருக்கா? நாங்க தொடர்ந்து நிறைய நேரம் பேசிக்கொண்டு இருக்கோம். கிரிப்டோகிராஃபின்ற டெஃபினிஷன் பார்த்தோம், என்கிரிப்ஷன் என்னென்னு ஆன்சர் பண்ணோம், டீக்ரிப்ஷன் என்னென்னு ஆன்சர் பண்ணோம், சீசர் சைஃபர் என்னன்னு பார்த்தோம். சீசர் சைஃபர் என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி விளையாடினோம். அடுத்து சீசர் சைஃபர் ஏன் யூஸ் பண்ணலான்னு இப்ப நீங்க பார்த்துக்கோங்க. அது ஈஸியா கரெக்ட் பண்ணலாம். யாரும் விளங்காதாக்கள், எனி கொஸ்டின்ஸ் யாரும் இருக்கிறார்கள்? எனி கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கிறார்கள்? கொஞ்சம் டைம் தரேன். இது வரைக்கும் பேசின விஷயங்களை இருந்தா போடலாம். அடுத்தது இன்னும் அடுத்த சில டெக்னிக்ஸ் கொஞ்சம் பார்க்க போறோம். கொஞ்சம் அட்வான்ஸ் ஐக்கான் போக போகுது. ஏன்னா உங்களுக்கு விளங்கிட்டு இல்லையா? ஈஸியான டெக்னிக்ஸ் இதெல்லாம் ஈஸியா கிராக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாங்க கஷ்டமாக்கணும், எங்களோட அட்டாக்கர்ஸுக்கு கண்டுபிடிக்காத மாதிரி நாங்க கஷ்டமாக்கணும். அதுக்கு நாங்க இன்னும்
டஃப்பான மெத்தட்ஸ் பார்க்க போறோம் அடுத்தது. ஸோ ரெடியா இருங்க. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் சிஎஸ்எஸ் சைஃபர் விளங்கி இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தது ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான, இது கொஞ்சம் அட்வான்ஸ். கஷ்டம் இல்லை உங்களுக்கு, இது நீங்க செய்யதான் போறீங்க. சரியான சிம்பிள். பட் சிஎஸ்எஸ் சைஃபரை விட இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணா கஷ்டம். இது வந்து டிரெக்டா கரெக்ட் பண்ணலாம், இது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் தான் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஒன்று எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், ஒன்று நீங்க செய்ய போறீங்க. ரைட்? அகெயின் இதுக்கு பேர் விஜினஸ் சைஃபர். விஜினஸ் சைஃபர், சிஎஸ்எஸ் சைஃபர் பழைய காலத்துல கண்டுபிடிச்சது. விஜினஸ் சைஃபர்ன்றது புது 16th செஞ்சுரியில கொஞ்சம் அட்வான்ஸ்டா கண்டுபிடிச்சான். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு பண்றேன், எப்படி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிளெயின் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. நாங்க என்னத்தை என்கிரிப்ட் பண்ண போறோமோ அதான் பிளெயின் டெக்ஸ்ட். இப்போ இல்லை பாருங்க, தேங்க்யூன்ற ஒரு மெசேஜ் இருக்கு. தேங்க்யூன்ற ஒரு மெசேஜ் இருக்கு, இதை நாங்க என்கிரிப்ட் பண்ண போறோம். இதுல வந்து சிஎஸ்எஸ் சைஃபர்ல நாங்க வந்து 3 ஷிஃப்ட் பண்ண போறோம், 4 ஷிஃப்ட் பண்ண போறோம்ன்ற ஒரு நம்பர் டிட்டர்மைன் பண்ணினோம் இல்லையா? ரைட். இதுல வந்து அப்படி ஒரு நம்பர் இல்ல. இதுல நாங்க இன்னொரு வார்த்தை எப்படி யூஸ் பண்ண போறோம், இன்னொரு வார்த்தை. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கவர்ன்ற ஒரு வார்த்தையை சூஸ் பண்ணிருக்காங்க. இதை கீ என்று சொல்லுவோம். கீ, ஒரு லொக்க திறக்கிறது கீ இருக்கும் இல்லையா, அது மீனிங் தான். இப்ப நாங்க என்கிரிப்ட் பண்ண போறோம், அதை நீங்க லொக் பண்றேன்னு வைக்கலாம். அதை அன்லொக் பண்றது, அதாவது டீக்ரிப்ட் பண்றதுக்கு கீயால திறப்பது தானே. இந்த கீ என்று நீங்க யோசிக்கலாம். ஒரு கீன்றது பிசினஸ் சைஃபர்ல பேசிக்கலி அது இன்னொரு மெசேஜ், இன்னொரு டெக்ஸ்ட். இதுல வந்து கவர் என்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது கவரா இருக்கலாம், ஹேண்டா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தையாம இருக்கலாம் கீ. ரைட்? சரி, இப்ப அதை எப்படி வேலை செய்ய வேண்டாம். இப்ப நாங்க கவனமா கவனிங்க, ஏன்னா நீங்க ஒரு எக்ஸசைஸ் செய்ய போறீங்க. நீங்க வடிவா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா செஞ்சிடலாம். 3 லிட்டர் வார்த்தை தான். ஸோ இப்ப நான் என்ன பண்ணேன்னா, பிளேன் டெக்ஸ்ட்ல இருக்க டி என்ற வேர்ட் இருக்கு, லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த டி என்ற லெட்டரை கொண்டு போய் மேல இருக்கிற கொலமோட மேட்ச் பண்ணுவோம். ரைட்? டி சூஸ் பண்ணி வச்சா, இல்ல ஹைலைட் பண்ணி இருக்கேன். ஓகே, டீக்கு சி, பாத்தீங்களா டீக்கு நேரம் என்ன இருக்கு, கீழே சி இருக்கு. ஸோ சி என்ற ரோவை சூஸ் பண்ணுவோம். ரைட்? டி என்ற கொலம் சூஸ் பண்ணிட்டேன், சி என்ற ரோ சூஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டும் எங்க வந்து மீட் ஆகுதுண்டா, வில மீட் ஆகுது. ரைட்? எங்க வில மீட் ஆகுது. ஓகே, அப்ப அதுல சைஃபர் டெக்ஸ்ட் அந்த இடத்துல முதலாவது வார்த்தை எவ்வளவு, என்னது, வி. பிளேன் டெக்ஸ்ட்ன முதலாவது வார்த்தையை கொலம்லையும் கீன்ற முதலாவது லெட்டரை ரோலையும் போட்டு அது ரெண்டும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ, அது எங்க ரெண்டும் மீட் பண்ணுதோ அந்த அதை விஎன் எடுப்போம். அந்த அந்த லெட்டரை எடுப்போம், அந்த லெட்டரை சைஃபர்ல தான் எடுப்போம், விஎன். இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த லெட்டர் என்ன, தேங்க்யூல ஹெச். ஹெச் வந்து எங்க போகும், கொலமுங்க போகும். ரைட்? இங்க ஹைலைட் பண்ணிருக்கா ஹெச், எல்லாருக்கும் விளங்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது கீக்கு போகும். கீழ ஹெச்சுக்கு நேரம் என்ன இருக்கு, ஓ இருக்கு. அப்போ ஓல, ஓ இங்க இருக்கு, ஓ இங்க இருக்கு. சரி, கொலம்ல இருக்கிற ஹெச்சும் ரோவில் இருக்கிற ஓவும் எங்க மீட் பண்ணுது, அது வில மீட் பண்ணுது, மறுபடியும் வில மீட் பண்ணுது. ஓகே, இப்ப வி எடுப்போம். அப்ப நாங்க வி எடுத்தோம், சைஃபரை பேசுறோம். நாங்க வி எடுக்க போறோம். அடுத்தது ஏ, தேங்க்யூல அடுத்து வர வார்த்தை ஏ. இப்ப ஏ வந்து நாங்க ரோன்னு எடுப்போம், சாரி, ஏ கொலமன் எடுப்போம். அதாவது பிளேன் டெக்ஸ்ட்ல இருக்கிறத கொலமன் எடுப்போம். அது கீக்கு அதுக்கு நேரம் என்ன இருக்கு, மறுபடியும் வி லெட்டர்னு வருது. வீன்னு எடுத்தா அதுவும் மறுபடியும் வீல தான் வருது. ரைட்? இப்ப வீலே வரதால நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து செஞ்சு காட்டுறேன். என், தேங்க்யூல நாலாவது வர்ற வார்த்தை என். இப்ப என்ன குளம்ல தேடுவோம், என் எங்க இருக்கு, ரைட், என் இங்க இருக்கு. ஹைலைட் பண்ணல, பட் உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன், நான் இங்க கர்சரை வச்சு காட்டுறேன். என். இப்ப எண்ணுக்கு நேரா கீழே என்ன இருக்கு, எண்ணுக்கு நேரா கீழே இ இருக்கு. அப்ப ரோல இங்க இருக்கு, ரோல இங்க இருக்கு. ரைட்? என் இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. அப்ப இ எண்ணுக்கு நேரா எங்க வரும், ஆர்ல வருது. அப்ப இங்க பாத்தீங்களா, என் இக்கு நேரா ஆர்ன்னு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்லோவா சொல்லி காட்டுங்க, உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்ப ஸோ இதுல பாத்தீங்கன்னா தேங்க்யூன்றது வி 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 ஆர்பி ஏசிபி என்று கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுக்கு நாங்க கீ என்ற ஒரு சமான் யூஸ் பண்ணிருக்கோம். ரைட்? எல்லாருக்கும் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன்.
நான் மெல்லுமானது ஸ்லோவா செஞ்சேன் சொல்ல காரணம் உங்களுக்கு தெரியாம இருந்ததோ தெரியாது. சரி, இப்போ உங்களோட டாஸ்க் என்னடா, நீங்க இந்த பிளெயின் டெக்ஸ்ட இந்த கீயை யூஸ் பண்ணி, நான் ரைட் சைட்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, பிளெயின் டெக்ஸ்ட் அதாவது டோக். உங்களுக்கான கீ என்னடா, கேட். டோகையும் கேட்டையும் கீயை யூஸ் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட கண்டுபிடிங்க பார்ப்போம். விளங்காட்டி ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி கேளுங்க, இல்லாட்டி மெசேஜ்ல போடுங்க. ரைட், ஓகே, வெரி குட். யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். வா, ஓகே, யூ guys are fast. எல்லாரும் ஐடியா கண்டுபிடிச்சிட்டீங்க போல. ஓகே, மெத்தாக்களும் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் போட்டிருந்தாலும் ப்ளீஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஐடியா. இந்த கன்செப்ட்ஸ் எல்லாம் மிக முக்கியம். சைபர் செக்யூரிட்டின்னு வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் கட்டாயம் தெரியும். இதுதான் தான் பிறகு அங்கால பெரிய பெரிய என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பேசிக் கான்செப்ட் தான் பில்டிங் பிளாக்ஸா இருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் போடுங்க. டோக்ன்றது பிளெயின் டெக்ஸ்ட். பிளெயின் டெக்ஸ்ட்ன்றது பேசிக்கலி நாங்க என்ன மெசேஜ் என்கிரிப்ட் பண்ண போறோமோ அதான் பிளெயின் டெக்ஸ்ட். கீன்றது அது எதுவாம இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, பாவனா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஆன்சர் காட்டுறேன் தானே, அந்த ஆன்சருக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் விட போட்டிருக்கீங்க, எல்லாரும் சரியா போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். பாப்போம், ஆன்சர் ரிவீல் பண்ணுவோம். ரைட், இப்போ ஒவ்வொன்றோட நாங்கள் சால்வ் பண்ணோம். ரைட், நாங்கள் சால்வ் பண்ணோம். இப்போ ஒரு ஆள் கேட்டிருந்த எப்படி பண்ணுறது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டது தான் நாங்கள் இப்போ திரும்ப பார்ப்போம். ரைட், சரி, ஓகே. இப்போ பிளேன் டெக்ஸ்ட்ல முதல் லெட்டர் என்னது? டி. இப்போ டி எடுத்துட்டேன். டி எடுத்துங்க. கொலம்ல பார்ப்போம் டி எங்க இருக்கு. ஓகே, கொலம்ல டி இங்க இருக்கு. உங்களுக்கு கேள்வி கேட்டவங்க உங்களுக்கு விளங்கமா நினைக்கிறேன். டி கொலம்ல வந்து டி இங்க இருக்கு. கீ இந்த முதல் லெட்டர் என்ன? சி. முதல் லெட்டர் கீழே முதல் லெட்டர் சி. அதான் சி வந்து இங்க இருக்கு. ரைட், அப்ப டியும் சியும் அங்க மீட் பண்ணுது. டியும் சியும் இங்க மீட் பண்ணுது, இல மீட் பண்ணுது. சாரி, டியும் சியும் எஃப்ல மீட் பண்ணுது. டி என்ற கொலம், சி என்ற ரோ, எஃப்ல மீட் பண்ணுது. பாத்தீங்க, நான் ரவுண்ட் பண்ணி காட்டிருக்கேன். எஃப்ல மீட் பண்ணுது. உங்களுக்கு ஒழுங்கு நினைக்கிறேன். ரைட், இப்போ முதலாவது லெட்டர் நாங்க கண்டுபிடிச்சிடலாம் எஃப். அடுத்த ரெண்டாவது லெட்டருக்கு போவோம். டோக்குல ரெண்டாவது லெட்டர் என்ன? ஓ. கீழே ரெண்டாவது லெட்டர் என்ன? ஏ. ஓகே, ஸோ கொலம்ல ஓ, ரோல ஏம் மேட்ச் பண்ண போறோம். ஓகே, கொலம்ல ஓவும் ரோல ஏம் மேட்ச் பண்றது என்னது? ஓ. ஓல போய் மேட்ச் ஆகும். அப்ப அதான் என்னோட ரெண்டாவது வார்த்தை. எஃப் முதலாவது வார்த்தை கண்டுபிடிச்சா, ரெண்டாவது வார்த்தை ஓ கண்டுபிடிச்சா, கடைசி வார்த்தையை கண்டுபிடிக்க போறோம். என்ன பிளேன் டெக்ஸ்ட்ல கடைசி லெட்டர் என்னது? ஜி. ஸோ ஜி கொலமை சூஸ் பண்றோம். கீழே கடைசி லெட்டர் என்னது? டி. ஸோ ஜி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டீயை தேட போறோம் இந்த ரோல. ரைட், ஜிக்கு டி மேட்ச் ஆறடம் ஜெட்ல நிக்குது. ஸோ மூன்றாவது லெட்டரையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஜெட். ஸோ ஓசி. ஸோ ஃபைனல் ஆன்சர் போஸ். போஸ் தான் நாங்கள் இன்க்ரீட் பண்ணின மெசேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க எல்லாருமே சரியா தான் போட்டிருந்தீங்க. ஓகே, நைஸ், தேங்க்யூ. விளங்கி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நைஸ். எல்லாருக்கும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கும், இது செய்யும் போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது அவ்வளவு ஈஸியா ட்ராக் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இதுல நல்ல கீன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம்ல. ஸோ அந்த கேஸ்ல உங்களுக்கு தெரியும், நம்பர்னு எடுத்தாலும் அது 1 to 25 இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, 25 நம்பரையும் ட்ரை பண்ணி 25 வேர்டு எடுத்துட்டு எது வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணி விட்டுருவீங்க. பட் இது அப்படி இல்லையே. இந்த கீன்ற விஷயம் எதுவாம இருக்கு. உங்களோட பெற்ற நேரமா இருக்கலாம், உங்களோட பேரா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டோட பேரா இருக்கலாம். அது யாராலையும் கண்டுபிடிக்கலாம். இருக்கிற பாஸ்வேர்ட் மாதிரி. அப்ப அது தெரியாம, கீ தெரியாம உங்களோட கடைசி வரைக்கும் பிளேன் டெக்ஸ்ட் எடுக்கலாம் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா எடுக்கலாம். ரைட், அதான் ட்விஸ்ட். அங்கதான் ட்விஸ்ட். எடுக்கிறது எப்படி என்றா அதை டிரெக்ட் எடுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி எடுக்கலாம். ரைட், கஷ்டமா இருந்தாலும் எங்களோட ஜெனரேஷன் சரியான ஸ்மார்ட். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்ட் பண்றது. அந்த வழி நடு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு ஹிஸ்டரி பாட்டுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஹிஸ்டரி. வேர்ல்டு வார் டூ. வேர்ல்டு வார் டூவை பத்தி பேசுவோம்.
வேர்ல்டு வார் டூல உங்களுக்கு தெரியும், எல்லா நாடுகளும் ஒன்றே ஒன்று சண்டை பிடிச்சோண்டு இருந்த காலம், உலகம் ஃபுல்லாமே யுத்த காலமா இருந்த டைம். ஸோ அந்த டைம்ல எப்படி அகைன் யுத்தம் என்றாலே கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். யுத்தம், டாக்டிக்ஸ், இந்த எதிரிகள் பற்றின மெசேஜஸ் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? ஆனா வேர்ல்டு வார் டூ நேரம் எங்கள்கிட்ட மாதிரி அந்த நேரம் கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் டிவைசஸ் ஒன்றும் இருக்கல. அப்ப அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, இந்த ஜெர்மன்ஸ் என்ன பண்ணினாங்கன்னா, அவங்க ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா டைப் ரைட்டர் மாதிரி ஒரு சாமான் இருக்கு. ரைட், இதுக்கு பேர் எனிக்மா. மேல நான் காட்டிருக்கேன் எனிக்மா. எனிக்மான்ற விஷயம் சிலவெல்லாம் நீங்க ஐடிலையும் படிச்சிருப்பீங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் இவல்யூஷன் எடுத்தா, கம்ப்யூட்டர் தொடங்கின கம்ப்யூட்டர் எப்படி இவால்வ் ஆகி வந்திருக்கும்னு நீங்க படிக்கும்போது எனிக்மாவே நீங்க படிப்பீங்க. ஆக்சுவலி எனிக்மாவும் படிப்பீங்க. ரைட், ஓகே. யாரோ யாரோ போட்டிருக்கா, ப்ளீஸ் ஸ்லைட்ஸ் யாரும் வர வேணாம். ஓகே, தேங்க்யூ. எனிக்மா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டிவைஸ். எனிக்மாவை வச்சு ஜெர்மன்ஸ் என்ன பண்ணினாங்கடா, அவங்களுக்குள்ள மெசேஜஸ் அனுப்பும்போது இந்த எனிக்மாவை வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் ஆகளுக்கோ பிரான்ஸ் ஆகளுக்கோ ஒரு சரியான பிரச்சனை. அவங்களுக்கு அவங்களுக்கு மெசேஜஸ் அனுப்புறாங்கன்னு தெரியும், பட் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அதை என்ன மெசேஜ் அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஜெர்மன் சரியான ஸ்ட்ராங். ஜெர்மன்ஸ் வந்து வெறும் கடுமையான யுத்தம் பிளான் எல்லாம் போட்டு யாரோ சஸ்மிகா கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி அன்மியூட் பண்ணீங்களா? சஸ்மிகா சஸ்மிகா பேச ட்ரை பண்றீங்களா? ஓகே, ஓகே, நான் கண்டினியூ பண்ணோம். ஸோ ஜெர்மன்ஸ் வந்து எனிக்மா வச்சு மெசேஜஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி இந்த உங்களுக்கு இந்த எனிக்மாக்கு பக்கத்துல 2 பேர்ல படம் போட்டிருக்கேன் இல்லையா? பாத்தீங்கன்னா மேரியன் ரெஜவ்ஸ்கி, இவர் ஒரு போலண்ட் நேஷன். அலன் டியூரிங், இவர் ஒரு பிரிட்டிஷ் ஆள். இந்த 2 சயின்டிஸ்ட் 2 வேர்ல்டு வார்லையும் ஜெர்மன்ஸ்ல இந்த கம்யூனிகேஷன் எனிக்மாவை உண்மையாவே கிராக் பண்ணினது அலன் டியூரிங், இல்ல மேரியன் ரெஜவ்ஸ்கியோட ஒர்க்கும் இருக்கு. ஸோ இந்த 2 சயின்டிஸ்ட் செஞ்சு இந்த டிவைஸ் ஜென்ரேட் பண்ணி வர மெசேஜஸை கிராக் பண்றது, அவங்க ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க, அவங்க ஒரு டிவைஸ் செஞ்சாங்க. அது இதை விட பல மடங்கு பெருசா இருக்கும். ரைட், நீங்க இன்னும் விக்கிபீடியாலாம் போய் உங்களுக்கு விருப்பம் நீங்க போய் தேடி பார்க்கலாம். நான் அதை பத்தி ரொம்ப டீப்பா போக விரும்பல, இந்த ஹிஸ்டரி கிளாஸ்ல போயிடும். பட் சரியான இன்ட்ரெஸ்டிங், உங்களுக்கு விருப்பம்னா நீங்க போய் தேடி பாருங்க. எனிக்மாவை கிராக் பண்ணினது வேர்ல்டு வார் டூவை மிக முக்கியமான ஒரு சம்பவம். இது இந்த இந்த ஒரு இவெண்ட் ஜெர்மனி படுதோல்வி அடைறதுக்கான ஒரு முக்கிய காரணமா அமையும். பிறகு காலத்தில் ஹிட்லர் இந்த நாசி படைகளும் அவங்க அனுப்புற எல்லா மெசேஜஸுமே பிரிட்டிஷ் அண்ட் பிரான்ஸ் ஆக்கள் அவங்களுக்கே தெரியாம அவங்க அனுப்புற மெசேஜஸ், அவங்க அனுப்புற போடுற யுத்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியாம அவங்க கிராக் பண்ணி கண்டுபிடிச்சு அது அவங்களுக்கு கடைசியில படுதோல்வியா அமைஞ்சு ஜெர்மனி. ரைட், அவங்களுக்கு பெரிய ப்ளூவா போச்சு. ஸோ எனிக்மா இந்த 2 சயின்டிஸ்ட் ஒர்க், இந்த மேஜர்லி அலன் டியூரிங் பண்ணின ஒர்க் கிரிப்டோகிராஃபிக்கு மட்டும் இல்லை, ஏஐ வரைக்கும் அவர் பண்ணின ஒர்க் சரியான இன்ஃப்ளூயன்ஸ் அமைஞ்சிருக்கு. நீங்க அலன் டியூரிங் பத்தி இன்னும் நிறைய பார்க்கலாம். அவர் இந்த கம்ப்யூட்டர் இந்த ஆக்சுவலி பேசிக்கலி இந்த ஃபீல்ட், இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டுன்னு எடுத்தாலே அவர் இந்த ஒர்க் சரியான வேல்யூபிளான ஒர்க். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க அகைன் யோசிப்பீங்க, என்னடா விஜ்னரே கிரிப்டோகிராஃபி பண்ணம், அது கீயெல்லாம் வச்சு கீயை கண்டுபிடிக்காம டிக்ரிப்ட் பண்ண இல்லாது, பட் அதையும் கண்டுபிடிக்கலாம்ன்ற ஜெர்மன்ஸ் வந்து மிஷின் எல்லாம் வச்சு என்கிரிப்ட் பண்ணினாங்கன்ற, அதையும் கண்டுபிடிக்கலாம்ன்றார். எப்படித்தான் கிரிப்டோகிராஃபி பண்றது? அப்ப நீங்க யோசிக்கலாம், ரைட்? அதை எப்படி கரெக்ட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு சிம்பிள் ஐடியா தரேன். இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிறத நீங்க வாசிங்க, இக்னோர் பண்றதுனா இக்னோர் பண்ணுங்க. இப்ப நான் இதுல 2 படம் உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். ரைட் ரைட் அது எப்படி ஏண்டா ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ரைட், சிம்பிள் டெக்னிக். அது என்னண்டா, இந்த என்கிரிப்ட் ஆகி வர மெசேஜ்ல, என்கிரிப்ட் ஆகி இருக்கிற மெசேஜ்ல உங்களுக்கு கீ எல்லாம் கண்டுபிடிக்காம டிரெக்டா இந்த கேரக்டர் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருந்தா அப்படி ஒரு சின்ன க்ளூன்றாங்க. இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எடுத்தா, ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம், ஆல்மோஸ்ட் எல்லா தடவையும் அந்த சென்டென்ஸ்ல இ என்ற லெட்டர் அடிக்கடி வரும்.
இ என்ற லெட்டர் அடிக்கடி வரும். இப்ப நாங்க உதாரணத்துக்கு இது ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கேன், ரைட்? எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப இது இவ்வளவு ஸ்மார்ட்டா நாங்க இதை கரெக்ட் பண்ண போற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். இப்ப நாங்க எப்படின்னா, இன் இங்கிலீஷ் ஃபார் எக்ஸாம்பிள் த லெட்டர் இ ஷோஸ் அப் லாட் அப்படி ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸ். அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ்லயே ஈ நிறைய வருது. ஈ நிறைய வரும்னு சொல்ற சென்டென்ஸ்ல ஈ நிறைய வருது. ஸோ தட்ஸ் த ஃபனி பார்ட். பட் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். ஸோ இப்ப சயின்டிஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, இப்படி எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு சில வார்த்தைகள், லெட்டர்ஸ் மட்டும் இல்ல, சில வேர்ட்ஸ் இப்ப இங்கிலீஷ்ல டன்றது நிறைய வரும், ன்றது நிறைய வரும். வேர்ப்ஸ் எடுத்தா ஸ்விம்மிங், ரைட்டிங், ரன்னிங், ஐஎன்ஜில முடியும் இல்லையா, இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வார்த்தைகள். இப்ப இந்த மாதிரி இந்த ரிப்பீட் ஆகிற சில விஷயங்கள் இருக்குதாங்க. இந்த ரிப்பீட் ஆகிற சில விஷயங்கள் என்கிரிப்ட் பண்ணினாலும் அதே பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகும். இப்ப ஐக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணினா ஏன்னு வருதுன்னு வேணும், என்னுக்கு என்கிரிப்ட் பண்ணா பின்னு வருது வைங்க, ஜிய என்கிரிப்ட் பண்ணா சின்னு வருதுன்னு வைப்போம். இப்ப இங்கிலீஷ் வார்த்தையில ஐஎன்ஜின்றது வேர்புல கடைசியில எப்ப முடிஞ்சு கொண்டு இருக்குன்னு வைப்போம். என்கிரிப்ட் பண்ணினா அப்புறம் இந்த வார்த்தைகள் முடிகிற நேரத்துல கடைசி மூன்று இப்படி வரும், ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு வரும். இப்ப நீங்க அதை என்கிரிப்ட் பண்ண மெசேஜ் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஐஎன்ஜி. அப்ப நீங்க எப்படி கீயே இல்லாம கண்டுபிடிச்சிட்டீங்க டிகிரிப்ட் பண்ணின மெசேஜ்ல, என்கிரிப்ட் பண்ணின மெசேஜ்ல. ரைட், ஐ வந்து ஏயா இருக்கலாம், என் வந்து பியா இருக்கலாம், ஜிய வந்து சியா இருக்கலாம், ரெண்டு நீ கண்டுபிடிக்கலாம், கெஸ் பண்ணலாம். இப்ப நீங்க இந்த மூன்று வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க தானே. இப்படி ஒவ்வொரு லெட்டரை அனலைஸ் பண்ணி, ஸ்மார்ட் அனலைஸ் பண்ணி, கிராக் பண்ணி ஒரு 26ல 13 லெட்டர் கிராக் பண்ணிட்டீங்கனாலே போதும். மிச்ச 13 படன்னு கிராக் பண்ணிடுவீங்க. கீயே இல்லாம கீயே இல்லாம என்கிரிப்ட் பண்ணின மெசேஜை நீங்க டிகிரிப்ட் பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி டிரெக்ட் மெத்தட்ல ஸ்மார்ட்டா அனலைஸ் பண்ணி, ரைட்? இதுக்கு சொல்லுவாங்க ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ். ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ், ஃப்ரீக்வன்சின்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து அது அடிக்கடி நடக்கிறது தான் ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ். அதை அனலைஸ் பண்றது. அடிக்கடி வார லெட்டர்ஸை வச்சு ஒரு முதல் கொஞ்சம் வேர்ட்ஸை கிராக் பண்ணிட்டு மிச்ச வேர்ட்ஸை ஈஸியா அதனால கிராக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ்ன்ற மெத்தட் பிற்காலத்துல கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்ச அப்புறம் இவ கொண்டு வர எல்லா கிரிப்டோகிராஃபி மெத்தட்ஸும் ஈஸியா கிராக் பண்ணக்கூடிய மாதிரி ஆயிட்டு. இப்போ உதாரணத்துக்கு எனிக்மாவை கூட எடுப்போமே, ஜெர்மன்ஸ் காலத்து எனிக்மாவை கூட எடுப்போம். இந்த எனிக்மால என்ன பண்ணுவாங்கடா, ஜெர்மன்ஸ் வந்து ஒரு முட்டாள்தனமான வேலை பார்ப்பாங்க. என்னடா, அவங்க வந்து ஹிட்லரை ரொம்ப மதிப்பாங்க, ஆல்மோஸ்ட் வணங்குவாங்கன்னே இருக்குமே. அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியாலும் ஒரு ஆளுக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆளுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதா கூட ஹெயில் ஹிட்லர், ஹிட்லர் வாழ்கன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அப்ப என்ன நடக்க முடியும், அவங்க என்ன மெசேஜ் அனுப்பும் போதும் இந்த ஹெயில் ஹிட்லர், ஹிட்லர் வாழ்க என்ற அந்த இங்கிலீஷ்ல அந்த ஹெயில் ஹிட்லர்ன்றது அடிக்கடி வரும். இப்ப இவங்களுக்கு தெரியும் அடிக்கடி வருதுனால கட்டாயம் ஹெயில் ஹிட்லர் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அடிக்கடி வர லெட்டர்ஸையும் இதையும் பக்கத்துல வச்சு மேட்ச் பண்ணி, இந்த வேர்ட் இந்த லெட்டரா மாறி இருக்கு, இந்த லெட்டரா மாறி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க எனிக்மாவை ஈஸியா உடைச்சிட்டாங்க. ஸோ இதான் ஸ்மார்ட்டா பிரெஞ்ச் அண்ட் இங்கிலாந்து கண்டுபிடிச்சு. லைக் ஆக்சுவலி ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் மட்டும் போதும் அது எனிக்மா உடைக்கிறதுக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய லெவல்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் இருந்தது. அதுக்குதான் நான் சொன்னேன், எனிக்மா மெஷினை விட பல மடங்கு பெரிய மெஷினோட கண்டுபிடிச்சுதான் எனிக்மா உடைச்சான். ஸோ பட் இந்த ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ்ன்றது ஒரு மிக முக்கியமான கன்செப்ட் கிரிப்டோகிராஃபி உடைக்கிறது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் அண்ட் மேல இன்னொன்று இருக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் தான் நான் ஃபர்ஸ்டாவே உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு சீசர் சைஃபர் உடைச்சு காட்டணும் தானே. அது 25 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 25ஐயும் ஒவ்வொரு நம்பரையும் போட்டு ட்ரை பண்ணி எடுக்கிறது. கடைசியில எது விளங்குற மெசேஜோ அதை எடுக்கிறது. அதான் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக். ஸோ பேசிக்கலி இந்த ரெண்டு தான் நான் பிளேன் டெக்ஸ்ட் அட்டாக்ன்றது. எங்களுக்கு சில வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தா மிச்ச வார்த்தைகளை உடைக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த முதல் ரெண்டு தான் முக்கியமான கிராக்கிங், கிரிப்டோகிராஃபிக் கிராக்கிங் டெக்னிக்ஸ், பழைய கால மெத்தட்ஸ். சரிதானே? எல்லாருக்கும் விளங்குச்சா? நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இல்லை, யாரும் விளங்காட்டி ப்ளீஸ் டைம் கேளுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரி லெசன்.
ரைட். நாங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஹிஸ்ட்ரியில் எப்படி ஆட்கள் கிரிப்டோகிராஃபி ட்ரை பண்ணாங்களோ நாங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணோம். அதை எப்படி கிராக் பண்ணியும் பார்த்துட்டோம். இப்போ எங்களுக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் பார்த்த எல்லா டெக்னிக்குமே யூஸ்லெஸ். அது ஈஸியாக கிராக் பண்ணலாம். இதை பாவிச்ச ஒரு வேலையும் இல்லை. அப்போ சயின்டிஸ்ட் என்ன யோசிச்சாங்க, இது போதாது, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ், ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ், இந்த மாதிரி டெக்னிக்ஸால கிராக் பண்ண முடியாத மாதிரி என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்று சயின்டிஸ்ட் யோசிக்கிறாங்க. ரைட். யோசிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சாங்கன்றது அடுத்தது. டிஜிட்டல் இரா. நாங்க இருக்கிறது டிஜிட்டல் இரா. இப்போ டிஜிட்டல் இரால ஃபர்ஸ்ட் டைம் டிஇஎஸ் என்ற ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் கண்டுபிடிக்கிறாங்க. இதுவும் இது சரியா வந்த டைம்ல சரியான அட்வான்ஸ்டா இருந்தது. அது ஏன் கிராக் பண்ணிடாது? அது கிராக் பண்ணலான்றதுக்கான காரணம் என்னன்னா, அதை கிராக் பண்றதுக்கு அந்த டைம்ல இருந்த கம்ப்யூட்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட பல 100,000 ஆண்டுகளாம். ரைட். அது கிராக் பண்ணலாம். ஆனா கிராக் பண்றதுக்கு பல 100,000 ஆண்டுகளாம் அந்த காலத்துல இருந்த கம்ப்யூட்டர்ல பவர் இருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இருந்த கம்ப்யூட்டர் ஒரு 4 MB ரேம், ஒரு சின்ன ஜிபி, ஒரு ஸ்டோரேஜ், பெருசா பவர் இல்ல, பெருசா பவர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 1960s 70s 80sல அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற அளவு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை வேற. அது பெருசா பல்கியா இருக்கும், யூஸ் பண்ணவும் இல்லை, சரியான சின்ன கெப்பாசிட்டி, சின்ன ஸ்டோரேஜ், பெருசா பவர் இல்லை. ஸோ அந்த டைம் இருந்த கம்ப்யூட்டருக்கு பல 100,000 ஆண்டுகள் ஆகும் பிரேக் பண்றது. ஆனா 20-30 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எங்களோட கைகள்ல இருக்கிற மொபைல் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸால சில நாட்களிலேயே கிராக் பண்ணக்கூடிய மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் கூட்டிட்டு இல்லையா. இப்போ ரேம் கெப்பாசிட்டியா இருக்கலாம், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியா இருக்கலாம், ப்ராசஸர் கெப்பாசிட்டியா இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இப்போ வர கம்ப்யூட்டர்ஸ் ஏன் பவர்ஃபுல், அதுகள் பெரிய பெரிய டாஸ்கையும் ரொம்ப சிம்பிளா முடிச்சு. ஸோ அது 1970களில் கண்டுபிடிச்சிருந்தாலும் 20-30 ஆண்டுகள்ல நடந்த கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல அந்த டிஎஸ் என்ற கிரிப்டோகிராஃபி டெக்னிக் யூஸ் பண்ணலாம் போயிட்டு, ஏன்னா சில நாட்களே எங்களுக்கு கிராக் பண்ணி எடுக்கலாம். ரைட். நான் பேசுறது விளங்காம இது இருந்தா ப்ளீஸ் கட்டாயம் மெசேஜ்ல போடுங்க. கிராக் ஆகிற மாதிரி இது இருந்தா போடுங்க. ரைட். பிறகு 2000ஸ்ல ஏஇஎஸ் என்ற ஒரு என்கிரிப்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதுதான் டிஎஸ் ரிப்ளேஸ் பண்ணுது. இந்த ஏஇஎஸ் என்கிரிப்ஷன் வச்சுதான் உங்களோட வைஃபையா இருக்கலாம், உங்களோட வாட்ஸ்அப்பா இருக்கலாம், உங்களோட பேங்கிங் சம்பந்தமான என்னவா இருக்கலாம், இந்த எல்லாமே ஏஇஎஸ் வச்சுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணும்போது, இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும், உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து மற்ற கம்ப்யூட்டருக்கு போற டேட்டா ஏஇஎஸ் வச்சு என்கிரிப்ட் ஆகி போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ரைட். ஆனா நாங்க ஹிஸ்டரியில பார்த்தோம். ஹிஸ்டரி எங்களுக்கு என்ன படிப்பிச்சு தருது அதை நீங்க யோசிக்கணும். ஹிஸ்டரி என்ன படிச்சு தருது? எல்லா தடவையும் நாங்க கரெக்ட் பண்ணிடலாம் யோசிச்சு ஒரு கிரிப்டோகிராஃபி பண்ணும் போது ஏதோ ஒரு விதத்துல வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்லையா? ரைட். அப்ப இதுவும் கரெக்ட் பண்ணலாமான்னு நீங்க கேட்கலாம். அகெயின் இது கரெக்ட் பண்றதுக்கு இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ஸுக்கு பல 100,000 ஆண்டுகள் ஆகலாம். அவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு. பல 100,000 ஆண்டுகள் ஆகலாம். பட் ப்ராக்டிக்கல் இல்லையா? ஆனா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது, குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ற ஒரு பொது ஃபீல்டு வந்து இப்போ சயின்டிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றான். குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதை பத்தி டீப்பா போக விரும்பல. கொஞ்சம் நீங்க சர்ச் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் கருத்து உங்களுக்கு விளங்குறது கஷ்டமா இருக்கலாம். அது ஆல்மோஸ்ட் அண்டர் கிராஜுவேட்ஸா எங்களுக்குமே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் அதுதான் இப்ப லீடிங் ரிசர்ச்சா போகுது, குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ன்றதை நீங்க பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டரா நினைச்சுக்கொள்ளலாம் இப்போதைக்கு. அது உள்ள ஒர்க் பண்ற விதங்கள் வித்தியாசம். பட் அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸால ஏஇஎஸ் கிராக் பண்ணலாம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஒரு இது சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அது யாருமே பண்ணல. பட் எங்களுக்கு தெரியாது, இந்த 4-5 வருடங்கள்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங் உண்மையாவே உலகத்துக்கு வந்துச்சுண்டா ஏஇஎஸ் அல்கோரிதம் அது ஈஸியா கிராக் பண்ணி விட்டுறலாம். அப்படி கிராக் பண்ணிட்டா நாங்க அனுப்புற எந்த ஒரு டேட்டாவும், எந்த ஒரு வைஃபை இன்ஃபர்மேஷனும் யாரு பாதிக்கலாம் போயிட்டு அப்ப இன்னொரு என்கிரிப்ஷனுக்கான தேவை வரும். பட் இப்போதைக்கு இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன்னும் உலகத்துல யூஸ் பண்ண தொடங்கல. ஸோ அதனால நாங்க இப்போ வரைக்கும் சேஃபா இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு இருக்கோம்.
ஸோ அதான் இப்போ இதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஸோ டிஎஸ் பார்த்தோம், டிஎஸ் அந்த டைம் பட் இந்த டைம் கம்ப்யூட்டர்ஸ் பவர்ஃபுல்லாக ஈஸியாக கரெக்ட் பண்ணது. ஏஇஎஸ் நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரிப்டோகிராஃபி என்று எடுத்தா 3 விஷயம் இருக்கு: சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன், ஹேஷிங். அண்ட் 3 டெக்னிக் சொல்லுவாங்க. இப்போ மாடர்ன் கண்டெக்ஸ் பார்த்தீங்களா, நான் ஏஎஸ் டிஎஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த 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 டெக்னிக்ஸை 3 விதமா உடைக்கலாம்: சிமெட்ரிக், ஏசிமெட்ரிக், ஹேஷிங். இப்போ இந்த படங்களை பாருங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். சிமெட்ரிக்ல 2 கீழ் ஒரே மாதிரி இருக்கு, ஏசிமெட்ரிக்ல 2 கீழ் பட் 2 கீழும் வித்தியாசம். ஹேஷிங்ல ஏதோ ஃபனல் மாதிரி போட்டிருக்காங்க. ஹேஷிங் பத்தி நாங்கள் அப்புறம் வரும், ஹேஷிங் இப்போதைக்கு மறந்துடும். சிமெட்ரிக்கும் ஏசிக்கும் என்னன்னு நான் வெரி ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல, ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததே உங்களுக்கு ஓரளவு அட்வான்ஸா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நிறைய போட்டு உங்களை டயர்டாக்க விரும்பல. நான் வெரி ஓவியவா சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கேள்வி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் வெரி சிம்பிளி இந்த படத்துல காட்டியிருக்கேன் பாத்தீங்களா, ரைட்? ஒரிஜினல் டெக்ஸ்ட், பிளேன் டெக்ஸ்ட் இருக்கு. நம்ம முதல்ல பேசினோம்னா பிளேன் டெக்ஸ்ட் நீங்க அனுப்ப போற மெசேஜ் இருக்கு, அதோட கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணணும். அதோட கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவோம். அதே கீயை வச்சு மறுபடியும் டீக்ரிப்ட் பண்ணுவோம். பிசினஸ் சைபர் பார்த்தோம் தானே முதல்ல. பிசினஸ் சைபர் அந்த பெரிய பாக்ஸ் ஒன்றுல வேர்ட்ஸ் குழம்புறோ மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணோம் தானே. கிட்டத்தட்ட நீங்க அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் இது நீங்க ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். பட் அகைன் 100,000 இயர்ஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் வச்சு பண்ணலாம். பிகாஸ் இந்த லெட்டருக்கு இந்த லெட்டர் தான் வந்து நீங்க எடுக்கலாம். ஏன்னா மாறும், அது மாறும். அதுல அல்கோரிதம் ஒன்று இருக்கு. அந்த அல்கோரிதம், அந்த டெக்னிக் வித்தியாசம். அது வந்து உங்களுக்கு வாயால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பேசிக்கலி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அது பியூர்லி மேத்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். போலியன் அல்ஜிப்ரான் இருக்கு, அடிஷன், சப்ரஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மேத்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஈக்குவேஷன்ஸையும் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு அல்கோரிதம் இருக்கு. அதை வச்சுதான் இங்க என்கிரிப்ஷன் ஆகுது. இப்போ பிசினஸ் சைட்ல நாங்க ஒரு டேபிள் யூஸ் பண்ணினோம் தானே, ரைட்? அதுல நாங்க மெட்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ணலே, ரைட்? பட் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இருக்கோம்டா, ஒரு key இருக்கும். பட் நாங்க நிறைய மெட்ஸ் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுவோம். மெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுவோம். இந்த மெட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் வந்தா நீங்க யூடியூப்ல நீங்க போய் வீடியோஸ் பார்க்கலாம். பட் பேசிக்கலி உங்களுக்கு இது காணும். டிஇஎஸ் ஏஇஎஸ்ன்னு நாங்க பேசினோம்ல, டிஇஎஸ் பாவிச்சு 1990s மாதிரி ட்ராப் பண்ணி பிறகு ஏஎஸ் நாங்க இப்ப யூஸ் பண்றவங்க வைஃபை, வாட்ஸ்அப் என்கிரிப்ஷன் அதெல்லாம் யூஸ் பண்றோங்க, ரைட்? இதுகள் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணும். எப்பவும் ஒரு கீயை வச்சு உங்களுக்கு என்கிரிப்டும் டீக்ரிப்டும் பண்ணணும். இப்ப இதுல பிரச்சனை என்னடா, இந்த ஒரு கீ யார் நீங்க கையில போச்சுன்னா உங்களோட கம்யூனிகேஷன் எக்ஸ்போஸ் ஆகும். உங்களோட கம்யூனிகேஷனை யாரும் திறந்து பார்க்கலாம். அதோட யாராலையும் உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட மெசேஜஸ் திறந்து பார்க்கலாம். ஸோ இதான் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் பிரச்சனை. ஒரு கீ என்றதால யாரும் பார்க்கலாம். ஏஇஎஸ் பத்தி கொஞ்சம் விலாவாரியா இருக்கு. பட் நாங்க இதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஏஎஸ் பத்தி கொஞ்சம் தேடி பாருங்க. அடுத்த டைம் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் பார்த்தோம். சிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்குள்ள ஏஎஸ் டிஎஸ் வரும்னு பார்த்தோம். அடுத்து ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஏசிமெட்ரி என்ற என்ன, சமச்சிட்டு இல்லாதது, ரைட்? இப்ப இதுல என்ன பண்ணுவோம்டா, உங்களுக்கு இந்த இமேஜ்ல பார்த்து உலகம் என்கிரிப்ட் பண்றதுக்கு ஒரு கீ யூஸ் பண்ணுவோம். ஆனா டீக்ரிப்ட் பண்றதுக்கு இன்னொரு கீ யூஸ் பண்ணுவோம். ஒரே கீ யூஸ் பண்ண மாட்டோம். என்கிரிப்ட் பண்றது ஒரு கீ, டீக்ரிப்ட் பண்றது ஒரு கீ. அப்ப நடக்கும், ஒரு கீயை நீங்க விட்டா டீக்ரிப்ட் மட்டும் தான் பண்ணலாம், என்கிரிப்ட் பண்ணலாம். மற்ற கீயை விட்டீங்கன்னா என்கிரிப்ட் மட்டும் தான் பண்ணலாம், டீக்ரிப்ட் பண்ணலாம். ஸோ அங்க ஒரு ஃபுல் ப்ளோன் கம்யூனிகேஷன் கடைசி வரைக்கும் நடக்காது, ரைட்டா? ஸோ ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் கொடுக்குற டெக்னிக் அது. இதுக்குள்ளேயும் சிமெட்ரிக் மாதிரியே நிறைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். அதுகள் இப்போதைக்கு வேணாம். பேசிக்கலி அதே மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி, பட் பேசிக்கலி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது 2 கீ இருக்கும். என்கிரிப்ட் பண்றதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவோம், டீக்ரிப்ட் பண்றதுக்கு இன்னொரு கீ யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து சிமெட்ரிக் விட கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். சிமெட்ரிக் அளவு ஃபாஸ்ட் இல்லை, ஸ்லோ. அதனால இது நாங்கள் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சில மிக முக்கியமான கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலா நாங்கள் நெட்வொர்க்கிங் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்லோ வந்ததால். ஆர்எஸ்ஏன்றது ஒரு கோப்பில ஏசிமெட்ரிக் டெக்னிக். பட் இப்போதைக்கு நாங்க இதை விடுவோம். நீங்க விருப்பம்னா தேடி பார்க்கலாம், ரைட்? ஸோ கடைசியா ஹேஷிங் வந்து வரும். ஸோ ஹேஷிங்ன்றது நீங்க என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் மாதிரி யோசிக்கலாம்.
ஏனண்டா இது ஒன் வே, இது ஒரு பக்கம் தான் நடக்கும். நீங்க பிளேன் டெக்ஸ்ட் இருக்கண்டா அதை ஒரு ஹேஷ் டெக்ஸ்டா மாத்தலாம். ஆனா அந்த ஹேஷ் டெக்ஸ்ட் திரும்பி பிளேன் டெக்ஸ்டா கொண்டு வரும். இது ஹேஷிங். நீங்க சிம்பிளா யோசிக்கலாம். இந்த படம் ஒன்று காட்டியிருக்க மாதிரிங்களா, பட் நிறைய பழங்கள் இருக்கும். இந்த பழங்கள் எல்லாத்தையும் வெட்டி கொத்தி ரைட் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரைண்டர்ல போட்டு ஜூஸ் எடுக்கிறீங்க. ஆ, அதை நீங்க யோசிக்கலாம். இந்த ஒரு பெரிய ஒரு மெசேஜ் எடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு ஒரு என்கிரிப்டட் டெக்ஸ்ட் எடுக்கிறீங்க. பட் அந்த ஜூஸை திரும்ப பழமாக்கலாமா? இல்ல தானே. ஒண்ணுமே பண்ணல தானே. ஜூஸை குடிக்கதான் திரும்ப பழமாக்கலாமா? இல்ல தானே. அதே மாதிரி இந்த ஹேஷ் ஆன டெக்ஸ்ட ஹேஷிங் வச்சு பண்றது ஹேஷ் டெக்ஸ்ட். ஹேஷ் டெக்ஸ்ட திரும்ப பிளேன் டெக்ஸ்ட் கொண்டு வரல. அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப இதுல யூஸ் என்னன்னு கேட்கலாம். இதுக்கு பல யூசஸ் இருக்கு. ரைட், இதுக்கு பல யூசஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் மாடர்ன் செக்யூரிட்டி எல்லாமே ஹேஷிங் வச்சு தான் நடக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஹேஷிங்க நான் சொல்றேன். இப்ப நீங்க யோசிக்கலாம், உங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்க ஜிமெயிலுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. இப்போ நீங்க அந்த பாஸ்வேர்டை கொண்டு போய் ஜிமெயில கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, என் பேர் காவியனன், என் பாஸ்வேர்டு 123456. இந்த 123 இல்ல. இப்ப நான் இந்த படத்துல ஒரு எக்ஸாம்பிள் காட்டிருக்கேன் பாருங்க. இந்த படத்தையே ஒரு எக்ஸாம்பிளா காட்டலாம். ரைட், இல்ல பாருங்க. ஆப்பிள் என்ற பாஸ்வேர்டு, நான் ஆப்பிள் என்ற பாஸ்வேர்டை யூஸ் பண்றேன். அது என்ன பண்ண வேண்டாம், இந்த ஆப்பிளுக்கு 3 லெட்டர் பின்னாடி போடும். சோல்ட்டிங்கையும் விடுங்களேன், சோல்ட்டிங் வேணாம், சோல்ட்டிங்க மறந்து. இது என்ன பண்ண வேண்டாம், ஹேஷிங் அல்கோரிதம் விளங்குறாரு. இந்த ஆப்பிள கொண்டு இந்த ஹேஷிங் அல்கோரிதம் போட்டு இப்படி ஒரு நீளமான ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். நிறைய நீளமான ஒரு உங்களோட பாஸ்வேர்ட் 4 லெட்டரா இருந்தாலும் அது 256 லெட்டரோட ஒரு ஹேஷ் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். உங்களோட பாஸ்வேர்ட் 1000 லெட்டரா இருந்தாலும் அது வெறும் 256 லெட்டர் தான் ஜென்ரேட் பண்ணும். அது எப்பவும் கட்டாயம் ஒரு ஃபிக்ஸ்ட் லென்த், குறிப்பிட்ட லென்த்ல தான் ஹேஷ்டேக்ஸ் ஜெனரேட் பண்ணும். இதான் ஹேஷிங்ன்றது. ரொம்ப உங்களுக்கு விளங்கணுமான அவசியம் இல்லை, பட் ஓவரால் தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நாங்கள் டைம் போறதால நான் குயிக்கா விளங்கப்படுத்தி விடுறேன். கொஞ்சம் நீங்க ஆன்லைன்லயும் தேடி பாருங்க. இப்ப இந்த ஹேஷ்டேக்ஸை கொண்டு தான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் நெக்ஸ்ட் டைம் லொகின் பண்ணும்போது அப்ளை பாஸ்வேர்டை கொடுத்தா ஜிமெயிலுக்கு எப்படி தெரியும் அதான் இந்த சரியான பாஸ்வேர்டு? சிம்பிள். அது என்ன பண்ணும், நீங்க எவ்ரி டைம் கொடுக்குற பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணிட்டு டேட்டா பேஸ்ல இருக்கிற ஹேஷோட மேட்ச் பண்ணும். ரெண்டும் மேட்ச் ஆச்சுடா, அப்ப அது உங்களோட பாஸ்வேர்ட் விளங்குதானே. அப்ப நீங்க யோசிக்கலாம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், டைரக்டா கொண்டு போய் ஆப்பிளே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணினா ஒவ்வொரு டைம் நான் ஆப்பிள் கொடுக்கும் போது அது ரெண்டையும் ஈக்குவாலிட்டி பார்த்து செக் பண்ணி குயிக்கா விடலாம் தானே. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, யாரும் டேட்டா பேஸை ஹேக் பண்ணினாலோ இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, கூகுள்ல வேலை செய்யற உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒரு ஆள், ரைட், உங்களோட எதிரி ஒரு ஆள் கூகுள்ல வேலை செய்யறாரு. அவர் என்ன பண்ணலாம், ஒரு நாள் திடீர்னு டேட்டா பேஸுக்குள்ள போய் உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு, உங்களோட அக்கௌண்ட்ல லோகின் பண்ணி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்ப்பாரு. ஆனா அதே டேட்டா பேஸ்ல உங்களோட பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணாம அதே மாதிரி ஹேஷ் பண்ணி வித்தியாசமா ஸ்டோர் பண்ணினா அவர் இப்படி டேட்டா பேஸ்ல பார்த்தாரு, அவருக்கு உங்களோட பாஸ்வேர்டை கடைசி வரையும் கண்டுபிடிக்கல. ரைட், பாஸ்வேர்ட்ஸ் மிக முக்கியம். ஏண்டா நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ற பாஸ்வேர்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே பாஸ்வேர்டு தான் எல்லா பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஒரு இடத்துல பாஸ்வேர்ட் லீக் ஆனாலும் அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டோட்டலா பெரிய லொஸ்ஸா முடிஞ்சிடும். ஏன்னா உங்களோட எல்லா பிளாட்ஃபார்முக்குமே மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்முக்கான பாஸ்வேர்ட் லீக் ஆயிடும். விளங்குதா? ஸோ ஹேஷிங்ன்றது செக்யூரிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு டெக்னிக். அகெயின் நான் கடைசியா சமரி இந்த மாதிரி சொல்றேன், ஹேஷிங் படி வேலை செய்யும்போது 4 வார்த்தையோ 100 வார்த்தையோ 1000 வார்த்தையோ இவ்வளத்தையும் எடுத்து ஒரு ஹேஷிங் ஃபங்க்ஷன் பேசிக்கலி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல போட்டு அது ஒரு ஃபிக்ஸ்ட் லென்த் 10 லெட்டர் இல்ல, எவ்ரி டைம் அது 10 லெட்டர் தான் கொடுக்கும், இல்லாட்டி எவ்ரி டைம் அது 100 லெட்டர் தான் கொடுக்கும். ரைட், அப்படி ஒரு லெட்டர் ஜென்ரேட் பண்ணி தரும். இதை வச்சு நீங்க கம்பேர் பண்றது அந்த வேலையில பார்க்கலாம். கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் மாறி இருக்கான்னு நீங்க கம்பேர் பண்ணலாம். 10ஆம் தேதி நீங்க ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஹேஷ் எடுப்பீங்க,
12ஆம் தேதி நீங்க ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஹேஷ் எடுப்பீங்க. அது 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு நடுவில் அந்த டாக்குமெண்ட் மாறுபட்டிருக்காட்டி ஹேஷஸ் எப்போ ஈக்குவலா இருக்கும். அப்போ உங்களுக்கு 100% கன்ஃபார்ம் பண்ணலாம், ஓகே இந்த டாக்குமெண்ட் மாறல, யாரும் எடிட் பண்ணல. அது ஹேஷ் மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணலாம் யாரோ எடிட் பண்ணிருக்கலாம். லைக் இந்த மாதிரி நான் சொல்ல டேட்டா இன்டிகிரிட்டி. டேட்டா மாறி இருக்கா, டேட்டாவை யாரும் மாத்தி இருக்கணுமா, டேட்டாவை கம்பேர் பண்றது, இந்த இன்டிகிரிட்டி கம்பேரிங் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஹேஷிங் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அது சரியான முக்கியம். இந்த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே உங்களுக்கு விளங்கி காட்டி பரவாயில்ல, என்ன இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் விளங்கிறது மச் பெட்டர். பட் ஹேஷிங் நீங்க தேடி பார்த்து இன்னும் படித்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு சமரி, கிரிப்டோகிராஃபி பற்றி ஒரு சமரி. சிமெட்ரிக்ண்டா எப்பவும் ஒரு கீ தான் இருக்கும். ஏசிமெட்ரிக்ண்டா 2 கீ இருக்கும். அது நாங்கள் பப்ளிக் ப்ரைவேட் சொல்லுவோம். ஹேஷிங்னா அங்கே கீ இல்லை, அதை ஒரு வழி ஒரு வழியா என்கிரிப்ட் பண்ணலாம், அதை எப்பவும் டீக்ரிப்ட் பண்ணல. அதான் ரிவர்சிபிள் ரிவர்சிபிள் ரிவர்சிபிள். சிமெட்ரிக் வந்து ஃபாஸ்ட், ஏசிமெட்ரிக் வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஏன்னா நான் சொன்னோம் நல்ல 2 கீ யூஸ் ஆகுது, கொஞ்சம் அது மேத்தமெட்டிக்கலி கொஞ்சம் ஸ்லோ. ஹேஷிங் சிமெட்ரிக் மாதிரியே கொஞ்சம் ஃபாஸ்ட். சிமெட்ரிக் கொமனா நாங்கள் யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்றது, டேட்டாவை என்கிரிப்ட் பண்றது கொமனா நாங்கள் நிறைய சிமெட்ரிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது, யூடியூப் யூஸ் பண்ணும்போது நீங்க நிறைய லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு இருக்கு தானே. ஸோ நாங்கள் சிமெட்ரிக் யூஸ் பண்ணுவோம் குயிக்கா நடக்கிறது. ஏசிமெட்ரிக் யூஸ் பண்ற இடங்கள் இருக்கு, டைம் அவ்வளவு முக்கியம் இல்லாத நேரங்கள்ல. உதாரணத்துக்கு நீங்க வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது ஒரு முதல் கொஞ்ச நேரத்துக்கு ஏசிமெட்ரிக் யூஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு அந்த லோட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் லோட் ஆன அப்புறம் வெப்சைட் ஃபாஸ்டா வேலை செய்யும், இவ்வளவு வேலை. ஸோ அப்படி நீங்க யோசிக்கலாம். ஹேஷிங்ன்றது டேட்டா இன்டிகிரிட்டி. நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கா, இல்லாட்டி இந்த ரெண்டும் உண்டா, இந்த மாதிரி கம்பேர் பண்றது, மாறி இருக்கான்றது செக் பண்ற இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ஹேஷிங் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி இதுதான் சமரி, ரைட்? இதுதான் சமரி. ஸோ நீங்க ஸ்லைடோ லிங்க் முதல்லையும் கடைசியாக காட்டுங்க. உங்களுக்கு நல்ல கொஸ்டின்ஸுக்காக இப்போ நான் பார்க்குறேன். வேற எதுவும் உங்களுக்கு விளங்காம இருந்திருந்தா ப்ளீஸ் chatல போடுங்க. இப்போ கியூஏயான நேரம். ஓகே, நோ பிளெயின் டெக்ஸ்ட் அட்டாக் எக்ஸ்பிளைன் பண்ணலுமான்னு தெரியல. ஓகே, நான் 2 டெக்னிக் சொன்னேன். இது ப்ரூட் ஃபோர்ஸ் சொன்னா விளங்கி இருக்கும், ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் சொன்னா விளங்கி இருக்கும். நோ பிளேன் டெக்ஸ்ட் அட்டாக்ன்றது பேசிக்கா நான் பிளேன் டெக்ஸ்ட் அட்டாக்ல இருந்து உங்களுக்கு தொடங்க இயலாது. பேசிக்கலி நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்தும் இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ்ல இருந்தும் ஒரு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அதை நீங்க நான் பிளேன் டெக்ஸ்ட் அட்டாக் பண்ணலாம். நான் பிளேன் டெக்ஸ்ட் அட்டாக்ன்றது சிம்பிள். ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் நாங்க என்ன சொன்னோம், ஒரு அல்பபெட்ல ஒரு வார்த்தையில அடிக்கடி வார வார்த்தைகள் லெட்டர்ஸை வச்சு கரெக்ட் பண்ணும். நான் பிளேன் டெக்ஸ்ட்னா உங்களுக்கு டெஃபினிட்டா தெரியும் ஒரு 10 வார்த்தை இருக்கிற சென்டென்ஸ் ஒன்று இருக்கு. இந்த 10 வார்த்தை இருக்கிற சென்டென்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுல உதாரணத்துக்கு ஒரு பேர் எடுத்தோம், சரி இப்ப ஜோன். ஜோன் என்ற வார்த்தை இந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது எங்க வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் பிளேன் டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஜோன் என்ற வார்த்தை இந்த சென்டென்ஸ்ல இருக்கு, பட் எங்க வருமானு தெரியாது. அப்ப நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி கரெக்ட் பண்ணலாம்? ரைட், ஜோனுக்கு எத்தனை வார்த்தை, JOHN 4 வார்த்தை இருக்கு. சரி, அப்ப நீங்க முதல்ல 4 வார்த்தை இதுல எடுப்பீங்க. ரைட், 4 வார்த்தை எடுப்பீங்க. வேற என்ன, ஜோன்ன்ற ஒரு பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு மெசேஜ்ல ஐதர் தொடக்கத்துல வரும் இல்லையா. இப்ப நாங்க கூட ரெஃபர் பண்ணோம், எவ்வளவுக்கு எவ்வளவு முதலாவது வருதோ அது அவ்வளவுக்கு எவ்வளவு முதலாவது ஜோன்ன்ற வார்த்தை வரும். ஓகே, அப்ப அந்த 4ஓட எடுத்து JOHN என்ற 4 லெட்டர்ஸுக்கான இதை கரெக்ட் பண்ணுங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு 4-5 லெட்டர்ஸ் கரெக்ட் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமா மிச்ச லெட்டர்ஸையும் கரெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஜேன்றது இன்னொரு வார்த்தைன்னா நடுவுல வரும், அப்ப நீங்க அதை கெஸ் பண்ணலாம் அது என்ன வார்த்தையா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் நான் பிளேன் டெக்ஸ்ட் அட்டாக்ன்றது. ஸோ சிம்பிளி அவ்வளவுதான். வேற ஸ்லைடோல சட்டில் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க சார். ஏண்டா இந்த சேலஞ்ச் இருக்குல்லவா, எந்த சேனல் சொல்றீங்க? கிட்டத்துல 24க்குள்ள முடிக்கணும்ன்ற ஒரு சேலஞ்ச் இருக்குல்லவா.
ஓகே. அந்த சேலஞ்ச் மட்டும் நல்லா இருக்கு. அந்த கொள்ளை போட்டிக்காலா நான் பார்த்ததுல உண்டான்னு பாத்தீங்கன்னு இல்ல அந்த 26க்குள்ள இன்னும் போடுவாளான்னு சேலஞ்சில். இன்னும் சேலஞ்சஸ் வருமானு கேக்குறீங்களா? ஓ ஓ ஓ ரைட், இன்னும் சேலஞ்சஸ் போடுவாங்கன்னு கேக்குறீங்களா? ஓ சேலஞ்சஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. நான் உங்களோட உங்களோட குரூப்ல மென்டர்ஸ் இருப்பாங்க தானே? உங்களுக்கு குரூப்ல மென்டர்ஸ் இருக்காங்க தானே? நீங்க ஒரு குரூப்ல அசைன் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு குரூப்ல மென்டர் இருப்பாங்க தானே? ஓ ஓ இருப்பா. ஓகே ஓகே, நீங்க அந்த கொஸ்டின்ஸை கட்டாயம் மென்டர் கேளுங்க. ஏன்னா அந்த சேலஞ்சஸ் மாடரேட் பண்றது நான் இல்ல. ஸோ பெட்டர் நீங்க உங்களோட மென்டர் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க எக்ஸாக்டா இந்த சேலஞ்சஸ் முடிஞ்ச சேலஞ்சஸ் இருக்காது. சரிதானே? சாரி பட் அது ஓகே ஓகே அது வந்து நீங்க மென்டர் கேட்க தான் பெட்டர் நினைக்கிறேன். அப்படி அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு அந்த விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்கள் மென்டர் அசைன் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அந்த கொஸ்டின் நீங்க மட்டும் பெட்டர் நினைக்கிறேன். ஓகே. ஓகே ஓகே ஏசிமெண்ட் ஓகே. ஹேஷிங் ட்ராக் பண்ணலாமா? ஹேஷிங் ட்ராக் பண்ணலாமா? ஓகே, அது வந்து கொஸ்டின் கொஞ்சம் அவ்வளோ கிளியர்ல. ஹேஷிங்கை வந்து எப்படி சொல்றது, ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க ஹேஷ் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப என்ன பண்ணியும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொண்டு போயிடும். அது நீங்க அதை தான் ட்ராக் பண்றீங்களான்னு மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஹேஷிங் ட்ராக் பண்றதும் வழி இல்லை. ஹேஷிங் ட்ராக் பண்றது ஒரு வழியும் இல்லை. சில சில பேர் ரெயின்போ டேபிள்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பாஸ்வேர்டு என்ற ஒரு வார்த்தைக்கு ஹேஷ் இருக்கும். இப்ப நாங்க எங்களுக்குள்ள சில பேர் இருப்பீங்க, அவையில் என்ன பண்ணுவீங்கன்னா சரியான ஈஸியான பாஸ்வேர்டை செட் பண்ணிடணும். பாஸ்வேர்டுக்கு சும்மா பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அப்படி பாஸ்வேர்டு 123 12345 6 இந்த ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டுக்கு ஹேஷஸ் என்னென்னு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒருக்கான ஹேஷிங் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹேஷிங் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹேஷஸ் மாறாது. ஸோ இந்த தெரிஞ்ச ஹேஷஸ் இருக்கும்போது ரெயின்போ டேபிள் என்னன்னு சொல்லுவோம். அந்த ரெயின்போ டேபிளை வச்சு அட்டாக் பண்ணி சிலவங்கள ட்ராக் பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். ஓகே இதா பாஸ்வேர்டு இதா இருக்கலாம் சொல்லுவோம். பட் இதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சோல்ட்டிங் அண்ட் ஒரு இடத்துல வந்தது நான் பெருசா பேசல அதை பத்தி. சோல்ட்டிங்கை வச்சு பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ற கம்பெனிஸ் அவங்க எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி போடுவாங்க. ஸோ ட்ராக்கிங்ன்றது இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஹேஷஸ்ல இருந்து ஒரிஜினலா மெசேஜை ட்ராக் பண்றது இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு விளங்க வேண்டியது இவ்வளவுதான். சிமெட்ரிக்ல என்ன இருந்தது, ஒரு கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவேன் டீக்ரிப்ட் பண்ணுவேன். ஏசிமெட்ரிக்ல 2 கீ இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கீயை வச்சு எப்பவும் என்கிரிப்ட் மட்டும்தான் பண்ணலாம், அந்த கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணலாம். இன்னொரு கீ இருக்கு, அதை வச்சு எப்பவும் டீக்ரிப்ட் மட்டும்தான் பண்ணலாம், என்கிரிப்ட் பண்ணலாம். இந்த என்கிரிப்ட் பண்ற கீயை பிரைவேட் கீ அனுபவம், டீக்ரிப்ட் பண்ற கீயை பப்ளிக் கீ அனுபவம். இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் நடக்கும். இவ்வளவு உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு காணும். இதுக்கு கொஞ்சம் உங்களை விளங்கப்படுத்துறேன்னா அது பெட்டர் நீங்களே சர்ச் பண்ணி படிக்கிறது. ஏன்னா அது கூட மேத்தமெட்டிக்கல் கொஞ்சம் மேத்ஸ் படிக்க வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கட்டாயம் நீங்க நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு இன்டர்நெட்ல, நீங்களே செல்ஃப் லேர்ன் பண்றதான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அதான் அச்சீவ்மெண்ட் என்கிரிப்ஷன் ஹோப்ஃபுல்லி ஆன்சர் பண்ணினு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நான் குவிக்கா கடைசியா எனக்கு இன்னொரு டாஸ்க் இருக்கு. உங்களுக்கு காம்படிஷன் எப்படி நடக்கும் ஒரு டெமோ காட்ட சொன்னாங்க. ஸோ நான் அதையும் காட்டிட்டு விடுறேன். ஸோ ஓகே, சரி ஓகே. ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து சிடிஎஃப்ல இப்படி ஒரு வெப்சைட் தருவாங்க போடுறது. ஸோ இங்க நீங்க லொகின் பண்ணி, ஸோ உதாரணத்துக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடலாம். டீம்1 யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி சில சேலஞ்சஸ் காட்டும். ரைட், உங்களோட வெப்சைட்ல சில சேலஞ்சஸ் காட்டும். நான் உதாரணத்துக்கு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு செஞ்சு காட்டும். சரியா? இப்போ உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா இந்த நான் உதாரணத்துக்கு இப்போ கிரிப்டோகிராஃபி, நான் கிரிப்டோகிராஃபி படிச்சிருந்தேன். சரி, இப்போ கிரிப்டோகிராஃபில ஒரு சேலஞ்ச் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த சேலஞ்சில் வந்து ஒரு ஹிண்ட் இருக்கு.
ரைட். இந்த ஹிண்ட் நீங்க வடிவா வாசிக்கணும். இந்த வாசிச்சாதான் இல்ல உங்களுக்கு தேவையான எல்லா க்ளூஸும் இருக்கும். இல்ல வெறும் மெசேஜ் ஒன்று இருக்கலாம், சில ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்க இதை வடிவா பார்க்கணும். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கணும்? while rummaging through a forgotten Roman archive, you discover a weathered parchment encrypted by Marcus Tullius Caesar himself. But Caesar யாருன்னு பார்த்துதானே ரோமன் கிங். அந்த டெக்ஸ்ட் ரீட்ஸ் இப்படி ஒரு புரியாத வார்த்தைன்னு கொடுத்துருக்கான், ஜிபரிஷ்னு கொடுத்துருக்கான். Legend says Caesar hid his messages by shifting each letter by the number of letters in his own name. Can you reverse this cipher and recover the hidden flag? அப்ப இது என்னவா இருக்கும்? இது என்ன சேலஞ்சா இருக்கும்? டக்குன்னு எல்லாரும் மெசேஜ்ல போடுவோம். இந்த சேலஞ்ச் என்னவா இருக்கும்? இது என்ன கிரிப்டோ, இது என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன கிரிப்டோகிராஃபில என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க? இது ஏதோ சொல்லுது சீசர் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்றை அனுப்பியிருக்காராம். இது என்ன மெசேஜா இருக்கும்னு கேட்கிறான். தெரிஞ்சா கிளியர் டக்குன்னு போடுவோம். ஓகே, ஷிஃப்டிங், அதாவது சீசர் சைஃபர், ரைட். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் இதை அப்படியே காப்பி பண்ணி, ரைட், எங்களோட ஆன்லைன் சீசர் சைஃபர் டிகோடர் டூல் இருக்கு இல்லையா, ரைட், அங்க போடுவேன். அங்க போட்டு நான் டீக்ரிப் போட போறேன். இல்லை என்ன பண்ணிட்டு பாத்தீங்க, டீக்ரிப் ப்ரூட் ஃபோர்ஸ். அது என்ன ப்ரூட் ஃபோர்ஸ்னா என்ன? 25 பாசிபிலிட்டியும் செக் பண்ணணும். எது வாசிக்க கூடிய மாதிரி இருக்கும் அதை கொண்டாந்து தரும். நான் டீக்ரிப் பண்ணிட்டேன். அந்த ரைட். இப்போ முதலாவது எனக்கு காட்டிருக்கு பாத்தீங்களா, எஃப்எம் சிடிஎஃப் C0 ஸ்டாலி அவுட். நீ வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குதானே, ரைட். அப்படிதான் மெசேஜ், மிச்செல்லாம் ஜிபரிஷ். உங்களுக்கு இல்லை ஒரு விஷயம் விளங்கணும். எங்களோட ஃபிளாக்ஸ் எப்பவும் இந்த ஃபார்மேட்ல இருக்கும். எஃப்எம்ன்றது ஃபியூச்சர் மைண்ட்ஸ், ரைட். நீங்க இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறது ஃபியூச்சர் மைண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல தான். எஃப்எம்ன்றது ஃபியூச்சர் மைண்ட்ஸ். சிடிஎஃப்ன்ற அர்த்தம் கேப்சர் த ஃபிளாக். கேப்சர் த ஃபிளாக் காம்படிஷன் ஃபார்மேட்டுக்கு தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஸோ அதுதான் சிடிஎஃப். C0 ஸ்டடி அவுட்ன்றது அந்த ப்ரோ சேலஞ்சின் பேர். நீங்க இப்ப பண்ண போற சேலஞ்சின் பேர் தான் C0 ஸ்டடி அவுட். ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை கொண்டு இந்த ஃபிளாக் இருக்கு இல்லையா, அந்த ஃபிளாக்ல வந்து பேஸ்ட் பண்ணி, இதுதான் உங்களோட ஃபிளாக், இதுதான் உங்களோட ஃபிளாக். ஒவ்வொரு சேலஞ்சிலையும் நீங்க கலெக்ட் பண்ண போறது ஒரு ஃபிளாக். இந்த ஃபிளாகை காப்பி பண்ணி கொண்டு வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி வேண்டாம், நீங்க சேலஞ்சை வைக்கலாம், ரைட். இப்ப இந்த சேலஞ்ச், இந்த சீரியஸ் சேலஞ்சுக்கு இப்ப நீங்க ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருந்தா, இது ஷிஃப்டிங், இது ஒரு ஏஜென்ட் சேலஞ்சர், சாரி ஏஜென்ட் இல்லை, சீசர் சேலஞ்சர். ஸோ இந்த சீசர் சேலஞ்சில் நாங்கள் இப்போ சீசர் டிகோடிங் டூல் யூஸ் பண்ணி ஃபிளாகை கிராக் பண்ணிட்டேன். இந்த கிராக் பண்ணி இந்த ஃபிளாகை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு சப்மிட் பண்ணினேன்டா, எனக்கு கரெக்ட்னு வருது. இப்போ நாங்கள் சொல்யூஷனில் போய் பார்க்கலாம். ஓகே, 2 டீம் சால்வ் பண்ணிட்டு எனக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் நம்பர் இருக்குல்ல 50, 100, இது வந்து பாயிண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு சேலஞ்ச் நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ கிரிப்டோகிராஃபியில் 2 சேலஞ்ச் இருக்கு. இந்த விஜினஸ் வேர்ட்னு இருக்கலாம். இப்போ நான் விஜினஸ் வேர்ட் பார்த்தேன் எப்படி செய்யறேன். இதில் ரிவர்ஸ் என்ஜினியரிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் தரும். இந்த சேலஞ்சஸை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். உங்களோட ஸ்கோர் போர்ட் பார்க்கலாம். மேல டேப்ல ஸ்கோர் போர்ட் பார்க்கலாம். என்னென்ன டீம்ஸ் என்னென்ன ஸ்கோர் பண்ணியிருக்கணும் பார்க்கலாம். சேலஞ்சஸ் பார்க்கலாம். யூசர்ஸ் யார் யார் என்னென்ன டீம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு காம்படிஷன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வேலை லாகின் பண்ணி ஒவ்வொரு சேலஞ்சா வச்சு சேருது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்டா, உங்களுக்கு கொடுத்த டைம்ல என்னென்ன சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணிடணுமோ அந்த சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னொரு ஹிண்ட் தரேன். இந்த ஸ்கோர்ஸ் இருக்குல்ல, 50, 100 இருக்குங்களா, ஒரு ஸ்கோர் குறைவண்டா அது பேசிக்கலி ஈஸி சேலஞ்சா இருக்கும். உனக்கு ஸ்கோர் சரியான கூடண்டா அது கஷ்டமான சேலஞ்சா இருக்கும். ஸோ நீங்க கஷ்டமானதுல இருந்து ஈஸிக்கு போறீங்களோ, ஈஸியில இருந்து கஷ்டமானது போறீங்களோ அது உங்களுக்கு இருக்கும். பட் குறிப்பிட்ட டைமுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு கூட பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ, சேலஞ்சஸ் எவ்வளவு முடிக்கிறீங்கன்றது இல்லை, எவ்வளவுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இருக்கிற சான்சஸ் இதுல. ஸோ இதுதான் காம்படிஷன் ஃபார்மேட், இப்படிதான் இருக்கு. ஸோ ஓகே, இதுவும் எனக்கு சொல்ல சொன்னாங்க. ஓகே, ஏஐ ஏஜென்ட் சேலஞ்ச் இருக்குமா? ஏஐ ஏஜென்ட் சேலஞ்ச் அது நீங்க டேட்டா சயின்ஸ் காம்படிஷன் நாக்கள் தான் கேட்கணும். இது நாங்கள் சைபர் செக்யூரிட்டி காம்படிஷன் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். ஸோ எனக்கு ஏஜென்ட்
ஏஐ ஏஜென்ட் சேலஞ்சை பற்றி எனக்கு இங்கே எதுவும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கல. ப்ளீஸ் டேட்டா சயின்ஸ் கிட்ட போய் உங்களோட மென்டர்ட்டையோ இல்லாட்டி மென்டர்கிட்ட பெட்டர் நிற்கும். எல்லா சேலஞ்சும் முடிக்கணும் இல்ல எல்லா சேலஞ்சும் முடிக்கணும் இல்ல. பட் எவ்வளோத்துக்கு எவ்வளவு நீங்க சேலஞ்ச் முடிச்சு பாயிண்ட் ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளவு லீடர் போர்டில் நீங்க மேல வருவீங்க, அவ்வளோத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு வித்துற சான்சஸ் கூட. அண்ணா ஒன்ஸ் அகெயின் சொல்லுங்க, நெட்வொர்க் எரர் ஆயிட்டு. ஓகே, ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும் தம்பி, டைம் காணாத. சேலஞ்சஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டி போர்ட்டில் வந்து யூஆர்எல் தருவாங்க. யூஆர்எலுக்கு போய் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய சேலஞ்சஸ் வரும். இல்லை ஒவ்வொரு சேலஞ்சை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஹிண்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹிண்ட்டை வாசிச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அது என்ன சேலஞ்ச். அது சீசர் சைஃபரா, பிசினஸ் சைஃபரா, ரிவர்ஸ் இன்ஜினியரா, கோட் பண்ணணுமா, நெட்ஒர்க்கா, இன்னும் லைக் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் போய் கிராக் பண்ணினீங்கடா உங்களுக்கு அப்படி ஃபிளாக் வந்து வரும். ஃபிளாக், இந்த ஃபிளாக் அந்த ஃபார்மட் இதான் மாறாது. எஃப்எம்சிடிஎஃப் கேர்லி பிராக்கெட்ஸ், இந்த கேர்லி பிராக்கெட்டுக்கு நடுவில் இருக்கிறது மாறும். கேர்லி பிராக்கெட் நடுவில் இருக்கிறது மாறும். அது சேலஞ்ச் இருக்காது மாறும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி தான் எடுக்கும். இந்த கரெக்ட் பண்ணி எடுக்கிற ஃபிளாகை உடனே இல்லை ஃபிளாக்ன்ற ஒரு இடம் இருக்கும், இதில் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுவீங்கடா. இது அப்படி க்ரீன் ஆகி இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் ஸ்கோர் போர்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்களோட ஸ்கோர் என்ன. ரைட், அவ்வளோதான் சமரி, அவ்வளோதான் சொன்னேன். ஸோ ஹோப்ஃபுல்லி விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு ஓகே ரைட், இது வரைக்கும் பண்ணேன். இதுலயாச்சும் ப்ளீஸ் எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, எனக்கு குயிக்கா முடிக்கலாம் ஆன்சர் பண்ணிட்டு. இன்னொரு 3 மினிட்ஸ் தரேன். 8:05 உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தால் போடுவோம். ஆனால் இது வரைக்கும் நடந்த ஒர்க்ஷாப்ல படிச்சதுல கொஸ்டின்ஸ் சேஞ்ச் வரும், படிச்சதுலையும் வரும், படிக்காத சில டாபிக்ஸ் வரலாம். நீங்க சைபர் செக்யூரிட்டின்றா அது ஒரு ப்ராட் கான்செப்ட் இல்லையா. நாங்கள் இப்போ 2 வருஷத்தினே பண்ணியிருக்கோம். 2 வருஷத்துலையும் எல்லாம் கவர் பண்ணிடாது. பட் உங்களுக்கு ஒரு டாபிக் சொன்னால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், இப்போ இந்த கிரிப்டோகிராஃபி பார்த்தாங்க, நெட்ஒர்க் ஸ்னிஃபிங், யா பேசிக்கலி இன்ஜினியர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சோ எக்ஸசஸ் அண்ட் ஃபிஷிங் லைக் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு தானே. இந்த ஐடியாஸை வச்சு ஒரு சேலஞ்சஸ் வரும். இந்த சேலஞ்சஸ் செய்யும்போது நீங்கள் குரூப்பாக சேலஞ்ச் செய்யறது. உங்களுக்கு டீம் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் டீமாக செய்வீங்க. உங்களுக்கு டீம் ஒன்றில் அசைன் பண்ணினாங்கன்னா கட்டாயம் டீமாக தான் உங்களுக்கு சேர்ந்து வரும். நீங்கள் குரூப்ஸை தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு குரூப்புக்கு ஒரு ஸோ நீங்கள் டீமாக வேலை செய்யலாம். லைக் ஒரு ஆள் ஒரு சேலஞ்சை செய்வார், நீங்கள் இன்னொரு சேலஞ்சை செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி வெளியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செய்யலாம், டைம் சேவ் பண்ணி. அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி, நீங்களே பிளான் போட்டு நீங்களே வேலை செய்யலாம். அது உங்களோட இருக்கும். டீம்ல ஒரு ஆள் சேலஞ்சை முடிச்சா எல்லாரும் சேலஞ்சஸ் செய்ய வேண்டியதில்லை. இது ஒரு டிபிக்கல் சிடிஎஃப். வளமையா சிடிஎஃப் கேப்சர் த ஃபிளாக் காம்படிஷன் இந்த ஃபார்மேட்ல நடக்கும். அது நீங்க எங்க போனாலும் இது பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க ஆன்லைன்லையும் தேடி பார்க்கலாம். கேப்சர் த ஃபிளாக் செய்யறது யூடியூப்ல இன்டர்நெட்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்குது, யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க அதில் பாருங்க. ரைட், கொஞ்சம் நேரம் இருக்கு. யாரும் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கீங்களா? இன்னும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணலாம், முடிக்கிற டைம் வந்துட்டு. ஓகே, எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விளக்கமான ஒரு செஷனை வந்து கவிஞன் கொடுத்துருந்தாரு. ஹோப் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் விளங்குற மாதிரி சொல்லியிருந்தாரு. தேங்க்ஸ் கவினன். ஸோ இதில் இந்த மாதிரி இன்னும் அடுத்த இன்னொரு செஷன்லேருந்து உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தர்ஷிகன். தேங்க்ஸ் எல்லாரும். பாய். தேங்க்யூ, பாய்.